Yes, நம்ம இன்னைக்கு செஷன் வந்து பாத்தீங்கன்னா பாண்டாஸோட கண்டினியூஷன். பிஃபோர் தட் நம்ம நேத்து என்ன செஷன் பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு ஸ்மால் சம்மரைசேஷன் பண்ணிடலாம். ஓகே, ஆக்சுவலா இப்போ பாண்டாஸ் அப்படிங்கும்போது எஸ் வி ஹவ் ஜஸ்ட் ஸ்டார்டட் வித் சீரீஸ் அண்ட் சீரீஸ் அப்படிங்கும்போது எந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருந்தும் நம்ம சீரீஸ் கிரியேட் பண்ணலாம். எஸ், பை யூசிங் லிஸ்ட் ஆர் டூப்பிள் ஆர் எனி லேபிள் மாதிரி எனி ஃபங்க்ஷனாலிட்டிஸும் கொடுக்கலாம். டிக்ஷனரியில இருந்தும் நாம சீரீஸை கிரியேட் பண்ணலாம். ஓகே, சீரீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இட் இஸ் அன் எக்ஸாக்ட் ஆக்சுவலா இட் இஸ் அன் சிமிலர் டேட்டாவை நம்ம வந்து அரேஸா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கிறது தான் நம்ம சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சிமிலர் டேட்டாஸ் அண்ட் மெயின்லி இன்ன நம்பை அரே மாதிரி அது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த எக்ஸாக்ட் சீரீஸ் கலெக்ஷன் ஆர் காம்பினேஷன் ஆஃப் சீரீஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம்னா டேட்டா ஃப்ரேம்ஸ் அப்படின்னு பார்த்தோம். எஸ், இந்த எக்ஸாக்ட் டேட்டா ஃப்ரேம்ஸ்ல நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் வி ஹாவ் கிரியேட்டட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேட்டா ஃப்ரேமை நாம கிரியேட் பண்ணினோம். அண்ட் இந்த எக்ஸாக்ட் டேட்டா ஃப்ரேம்ல ரோ பை ரோவா வி ஹாவ் ஜஸ்ட் மேட் சம் செலெக்ஷன். ஸோ செலக்டிங் டுவர்ட்ஸ் த ரோ அப்படிங்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா we have used label based row selection and index based row selection. ஸோ லேபிள் பேஸ்டு ரோ செலெக்ஷன் அப்படிங்கும்போது எல்ஓசி யூஸ் பண்ணினோம் அண்ட் இண்டெக்ஸ் பேஸ்ட் அப்படிங்கும்போது ஐஎல்ஓசி யூஸ் பண்ணினோம். வெயிட் பண்ணுங்க, இதுல இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் எஸ், நெக்ஸ்ட் வி ஹவ் ஜஸ்ட் கான் டுவர்ட்ஸ் செலக்டிங் த காலம்ஸ். எஸ், இந்த செலக்டிங் த காலம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது we have just ஒரு பர்டிகுலர் காலம் மட்டும் நாம செலக்ட் பண்ணது உண்டு. அண்ட் மோர் தென் அ காலம் அப்படின்னு பார்க்கும்போது we have just passed it through the list மாதிரி நம்ம பாஸ் பண்ணி we have selected it. அண்ட் கமிங் டுவர்ட்ஸ் திஸ், இந்த ரெண்டு காம்பினேஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா சில ரோஸ் சில காலம்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணினோம். அண்ட் அதையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைசிங் அப்படிங்கிற விஷயத்துல வி ஹவ் ஜஸ்ட் கிவன். அண்ட் அஃப்கோர்ஸ் எந்த ரோஸை நம்ம செலக்ட் பண்ணணும், பர்டிகுலர் ரோஸ் வித் காலம் காம்பினேஷன்ஸ்ல நம்ம பார்க்கும்போது எஸ் வாட் எவர் வி ஜஸ்ட் ப்ரொவைட் வி ஹாவ் டு ப்ரொவைட் இட் இன் ஆர் கமா சி அப்படிங்கிறது ரோ அண்ட் காலம் அப்படிங்கிற காம்பினேஷன்ல தான் நம்ம இங்க கொடுக்கணும். And kindly just observed, yes, இந்த இடத்துல yes, if you are providing this in label based இருந்துச்சுன்னா LOC யூஸ் பண்ணணும், ஆர் இண்டெக்ஸ் பேஸ்டா இருந்துச்சுன்னா ILOC யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்த்தோம். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் see here, இதே சேம் தான். ஒரு ரோ அப்படின்னு இருக்கும்போது ஒரு சிங்கிள் டேட்டா அண்ட் வித் அ கமா செப்பரேட்டட் நம்ம இங்க கொடுக்கலாம். ஆர் எல்ஸ் இஃப் யூ வாண்ட் மோர் தென் டேட்டாஸ் மோர் தென் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு இருக்கும்போது எஸ் யூ கேன் ஜஸ்ட் பாஸ் இட் டு த லிஸ்ட். அண்ட் காலம்ஸும் அதே மாதிரி தான், யூ கேன் ஜஸ்ட் பாஸ் இட் டு த லிஸ்ட். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் see here, எப்பயுமே இந்த இடத்துல என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ இன் சச் அ கேஸ் இஃப் இட் இஸ் அ லேபிள் பேஸ்டா இருந்துச்சு அப்படின்னா ஈவன் இந்த காலம் கூட நம்ம லேபிள்ல தான் கொடுக்கணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேசஞ்சர் ஐடி ஆர் நேம் ஆர் ஏஜ் இந்த மாதிரி நாம நேத்து கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம். அண்ட் ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி திஸ் ஆஸ் லைக் இங்கிருந்து இங்க வரைக்கும் அப்படின்னு ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ஆர் எனி செலக்டட் ரேண்டமா எனி இண்டெக்ஸை நம்ம கொடுத்து அதையும் பார்த்தோம். அண்ட் அஃப்கோர்ஸ் வி ஹவ் ஜஸ்ட் கிவன் 1ல இருந்து 10 வரைக்கும் வித் 2 அப்படிங்கிற மாதிரியான காம்பினேஷன்லையும் நம்ம இத பை யூசிங் ஸ்டெப் அப்படிங்கிற விஷயத்திலையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எஸ், இதுல வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? எஸ் 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 ஓகே. அண்ட் அஃப்கோர்ஸ் அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான நம்மளா கிரியேட் பண்ணின ஒரு டேட்டா ஃப்ரேம்ல வி ஹாவ் added a new column அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆடிங் அ நியூ காலம் அப்படிங்கிற விஷயமே நம்மளால பண்ண முடியும் போது ஆடிங் அ நியூ ரெக்கார்ட்ஸ் அதாவது ரோ இட் இஸ் நாட் அ மச் மோர் டீடியஸ். பட் இருந்தாலும் இந்த ஆடிங் அ நியூ காலம் ஆர் ரோ நாம இந்த ரியல் டைம் டேட்டாஸ்ல நாம செஞ்சு பார்க்கல. பிகாஸ் வாட் இஸ் திங்னா அது நம்ம ப்ராக்டிஸ்ல நம்ம வந்து பண்ணி பார்க்கல. பிகாஸ் ஈவன் தோ இஃப் வி ஆர் ஜஸ்ட் ஆடிங் அ நியூ ரோ அப்படிங்கும்போது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஜஸ்ட் we can include it. பட் ஆனால் மேனுவலாகவும் நம்ம அதை பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் when we just go towards a column, of course it is a tedious job. and adding அப்படின்னு சொன்னாவே நம்மளோட நியூ எக்ஸாக்ட் டேட்டா ஃப்ரேம் வந்து it means us to be as like an synthetic dataங்கிற மாதிரி கன்வெர்ட் ஆயிடும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அது அவ்வளோவா ப்ராக்டிஸ்ல இல்லை. ஸோ we are in need to
extract some data and the extracted data இருந்து we have to do some manipulation or any further processக்காக தான் நம்ம இந்த selection அப்படிங்கிறதே நம்ம பண்றோம். ஸோ அதனால selecting towards the row, selecting towards the column, and of course we have also used indexing and slicing அப்படிங்கிற கான்செப்டையும் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். And of course, இதே சேம் தான் வந்து பாத்தீங்கன்னா we should not lose any data. So even though நம்மளா created இந்த data frameல by using drop அப்படிங்கிறது மூலமா we have deleted data. And kindly just see here, இந்த இடத்துல drop அப்படிங்கிறத specify பண்ணிட்டு, yes, towards the data frameல drop அப்படின்னு specify பண்ணிட்டு, anything row or column any specify பண்ணிடணும். And kindly just see here, if you are particular on towards row அப்படின்னு இருந்துச்சுன்னா axis is equal to 0 or column அப்படிங்கும்போது you have to specify 1. And in the exact command மட்டும் sufficient கிடையாது. If you want to delete it permanently அப்படிங்கும்போது yes, you have to include in place is equal to true அப்படிங்கிற கான்செப்டை include பண்ணணும். Okay, so this is how adding a data, dropping a data, and selecting through the these functionalities அப்படிங்கிறத நாம discuss பண்ணினோம். Okay, so before going on to the data analysis or data handling அப்படிங்கிற விஷயத்துல பர்டிகுலரா நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம டேட்டாவை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக let me just have some data here. Okay, so yes, இந்த இடத்துல ஏதாவது டேட்டா, ஓகே, டைட்டானிக் டேட்டா இருக்கு, அதே சேம். One second. So let I have the Titanic data, and of course, let I just make import pandas as PD and import numpy as NP. So ரெண்டுத்தையும் நம்ம பண்ணிக்கலாம். Okay. So yes, dears, நம்ம இந்த இடத்துல ஒரு data frame நம்ம இங்க வச்சுக்க போறோம். And yes, of course, PD dot read underscore CSV. இந்த இடத்துல டைட்டானிக் டேட்டா. மேம் நீங்க அந்த ஃபைலை சாட்ல ஷேர் பண்ண முடியுமா? இப்பயா ஒரு நிமிஷம். எஸ் எஸ் எஸ். So yes, we have the data set here. So in the exact data set, let me just have it. So before going on to this data பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, of course we have already seen டேட்டாவை வந்து டாப் 5 ரெக்கார்ட்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு ஹெட் அப்படிங்கிறதும், அதே அந்த டேட்டா ஃப்ரேம்ஸ்ல லாஸ்ட் 5 ரெக்கார்ட்ஸ் பார்க்கறதுக்கு நாம டெய்ல் அப்படிங்கிற விஷயமும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல ஒன்லி 5 ரெக்கார்ட்ஸ் மட்டும்தானா அப்படின்னு கேட்டா எஸ், இது டிஃபால்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் யூ கேன் ஆல்சோ ஹேவ் இங்க என் நம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எனி நம்பர்ஸ் நீங்க ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா எஸ், அஃப்கோர்ஸ் இட் வுட் ஹேவ் லிஸ்ட் லைக் தட். ஸோ எஸ், இங்க பாத்தீங்கன்னா லெட் ஐ ஜஸ்ட் ஹேவ் head of 10 அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு டாப் 10 ரெக்கார்ட்ஸ் நம்மளுக்கு இங்கே வந்து இட் would just visualize ஆகும். ஓகே, ஃபைன். இப்போ மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டேட்டாவை பத்தி we already have discussed, that is passenger ID என்ன, survived அப்படிங்கிறது this is the exact target. ஸோ இதுதான் 0 and 1 அப்படிங்கிற விஷயம். அஃப்கோர்ஸ் இதுதான் நம்மளுக்கு மெஷின் லேர்னிங்ல கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிற விஷயத்துல இந்த இடத்துல வெதர் they are not how many are survived அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துல கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம்ல இது மெயினா யூஸ் ஆன விஷயம், யூஸ் ஆன டேட்டா. ஓகே, அண்ட் பேசஞ்சர் கிளாஸ் அப்படிங்கும்போது 1 2 3 அப்படிங்கிற வேரியேஷன்ஸ்ல நம்மளுக்கு இங்க கேட்டகரைஸ்ட் ஆயிருக்கு. நேம், அஃப்கோர்ஸ் நேம் ஆஃப் த பேசஞ்சர், அண்ட் செக்ஸ், அஃப்கோர்ஸ் செக்ஸ் ஆஃப் த பேசஞ்சர் அப்படிங்கிற விஷயமும் நம்மளுக்கு இங்க இருக்கு. அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், இது ஏஜ். ஸோ ஏஜ் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட்ல இருக்கு, பிகாஸ் சம் டேட்டாஸ் ஆர் ஸ்பெசிஃபைட் இன் ஃப்ளோட் ஆல்சோ, அதுவும் இருக்கு. அண்ட் சிப்ளிங்ஸ் அண்ட் ஸ்பௌஸோட அக்கம்பனி பண்ணியிருக்காங்களா, அண்ட் இன் சச் அ கேஸ் சிப்ளிங்ஸ் அப்படின்னா எத்தனை சிப்ளிங்ஸ் அப்படிங்கிற விஷயமும், அண்ட் பேரண்ட் அண்ட் சைல்டு கூட அந்த எக்ஸாக்ட் பேசஞ்சர் அக்கம்பனி பண்ணியிருக்காங்களா, இன் சச் அ கேஸ் எத்தனை சைல்டு அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் இதுல இருக்கு. ஓகே, அண்ட் நம்பர் ஆஃப் த டிக்கெட், and fare of the ticket, and எந்த cabin, and எங்க embarked ஆக போறாங்க. So this is the exact data set நம்மளுக்கு இருக்கு. And kindly just see here in the exact data frame la, so நம்ம data frame name வந்து df னு வச்சிருக்கோம். So yes, in the exact data frame la எவ்வளோ records இருக்கு நம்மளுக்கு? How many records are there?
ஸோ ஷேப் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணினோம்னா எஸ் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் 891 ரெக்கார்ட்ஸ் இருக்கு அண்ட் 12 காலம்ஸ் இருக்கு. ஃபைன். அந்த எக்ஸாக்ட் ரெக்கார்ட் அண்ட் டேட்டாஸை பத்தி இன்னும் நம்ம டீடைல்டா பார்க்கணும் அப்படின்னா எஸ் ஹியர் வி ஹாவ் இன்ஃபோ அப்படிங்கிற விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழகா ஒரு பர்டிகுலர் இந்த டேட்டா ஃப்ரேம் பத்தியான விஷயம் நம்மளுக்கு கிடைக்குது. கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். ஸோ டோட்டலி இட் ஹாஸ் 12 காலம்ஸ் அண்ட் இட் வாஸ் நம்பர்ட் ஆஸ் 0 to 11. And of course we have 891 entries. So observation வந்து பாத்தீங்கன்னா 891 observations நம்மளுக்கு இருக்கு and it is also indexed from 0 to 890. ஓகேங்களா? இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் ஹியர். இந்த இடத்துல எல்லாமுமே 891 இருக்கா அப்படின்னு பார்த்தா ஏஜ்ல 714 மட்டும்தான். எப்படி? ஏஜ்ல 714 மட்டும்தான் இங்க இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் அதை விட இன்னும் கம்மியா பாருங்க. கேபின்ல 204 மட்டும்தான் இருக்கு. அப்ப மீதி அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ மிஸ்ஸிங் டேட்டா. ஓகே. அண்ட் லாஸ்ட் எம்பார்க்ல பாத்தீங்கன்னா 2 பேரோட டேட்டா நமக்கு இங்க இல்லை. இந்த எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷனோட இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டேட்டா டைப். அப்படியே கொஞ்சம் பாருங்களேன். பேசஞ்சர் ஐடி ஓகே, அது நியூமரிக் டேட்டா தான், நம்மளுக்கு நம்பர்ல இருக்கு. சர்வைவ்ட் அஃப்கோர்ஸ் இங்க நம்மளுக்கு எப்படி இருக்கு, ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ்ல இருக்கு, அதுவும் நம்மளுக்கு இன்ட். பேசஞ்சர் கிளாஸ் 1 2 3 அண்ட் அதுவும் இன்ட். நேம் அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ ஸ்ட்ரிங் டேட்டா, ஸோ அதனால இங்க ஆப்ஜெக்ட். நம்மளுக்கு செக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் எக்ஸாக்ட்லி கேட்டகரைஸ்ட் அஸ் மேல் ஆர் ஃபீமேல். அப்படி மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்னு பார்க்கும்போது இது நம்மளுக்கு கேட்டகரைஸ்டு டேட்டா. ஸோ ஈவன் தோ நம்மளுக்கு கேட்டகரைஸ்டா இருந்தாலும் இங்க நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கா தான் இருக்கு. மேல் MALE, ஃபீமேல் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்குது. And kindly just observe இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது எஸ் இட் இஸ் நாட் அக்செப்டபிள் இப்போ இல்ல. அஃப்கோர்ஸ் இன் கேஸ் வி ஆர் ஜஸ்ட் கோயிங் ஃபார் எனி சயின்டிஸ்ட் ரிலேட்டடா, அதாவது டேட்டா சயின்டிஸ்ட் ரிலேட்டடா ஏதாவது ஃபியூச்சர் இன்ஜினியரிங் நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற விஷயம் இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஓகே, அதை அப்படியே வெயிட் பண்ணிப்போம். அண்ட் நெக்ஸ்ட் ஏஜ் அஃப்கோர்ஸ் அது ஃப்ளோட்ல தான் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் சிப்ளிங்ஸ் அண்ட் ஸ்பௌஸ் நம்பர்ல தான் இருக்கு, பிஆருக்கு நம்பர்ல தான் இருக்கு, ஸோ இன்ட்டு ஓகே. டிக்கெட் அஃப்கோர்ஸ் ஆல்பா நியூமெரிக்ல இருக்கு, அதனால நம்மளுக்கு இங்க ஆப்ஜெக்ட்ல வந்திருக்கு. ஓகே. ஃபேர் அஃப்கோர்ஸ் இங்கேயும் நம்மளுக்கு எம்பார்க்ல இருக்கு, சாரி ஃப்ளோட்ல இருக்கு. அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் கேபின். கேபின்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கேபினோட நம்பர் ஸோ பார்த்தீங்கன்னா C85 ஆர் C123 அப்படிங்கிற மாதிரி அண்ட் E46 அப்படிங்கிற மாதிரி கேபின் இருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் அது இங்கே ஆப்ஜெக்ட்ல வந்ததுல பெரிய ஒரு ஆச்சரியம் இல்லை. பட் ஆனால் எம்பார்க்டு அப்படிங்கும்போது எஸ் அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல SCQ அப்படிங்கிற மாதிரியான எம்பார்க்டு இதுவும் கேட்டகரைஸ்டு தான். ஆனா இது லெட்டர்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறதுனால இங்கேயும் எனக்கு ஆப்ஜெக்ட்ல வந்திருக்கு. ஓகே, இத இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் நான் ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கிறதுனால எனக்கு தெரியுது. ஓகே, செக்ஸ் வந்து ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடாது, எம்பார்க்டும் ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடாது, வி ஜஸ்ட் நீட் சம்திங் டு பி டன் வென் ஆன் டேட்டா சயின்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை அனலைஸ் பண்ண போகும்போது நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத எனக்கு தெரியுது. பட் இருந்தாலும் இந்த மாதிரியான டேட்டாஸ் இருக்கும்போது கைண்ட்லி கொஞ்சம் யோசிக்கணும் எந்தெந்த டேட்டா எப்படி இருக்குன்னு. ஓகே. அண்ட் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் லைட்டா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சம்மரியை நான் இங்க உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணிடுறேன். வை? பிகாஸ் வி ஹாவ் டு நோ வாட் ஈச் அண்ட் எவ்ரி டேட்டா ஹாஸ். ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எஸ் இட் இஸ் ஆல் த திங் டிஸ்கிரைப் அப்படிங்கிற விஷயம். ஒன் செகண்ட். ஸோ டிஸ்கிரைப் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஷார்ட்டா என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் சம்மரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் சம்மரி அப்படின்னா எஸ் ஹோல் த டேட்டாவை பத்தியும் இந்த ஒரு பர்டிகுலர் கமெண்ட் நம்மளுக்கு ஈஸியா சொல்லிடும். அப்படி என்ன ஒரு டேட்டா? எஸ் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலா இங்க 12 காலம்ஸ். ஆனா நம்மளுக்கு இங்க எத்தனை காலம்ஸ் வந்திருக்கு? எத்தனை காலம்ஸ் நம்மளுக்கு இங்க வந்திருக்கு? 7 columns. 7 columns. And of course இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எதெல்லாம் இன்ட்னு இருந்துச்சோ அந்த காலம் மட்டும்தான் நம்மளுக்கு இங்க வந்திருக்கு. அப்ப நாம இந்த மீதி இருக்கிற காலம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நேம்ல ஏதாவது அனலைஸ் பண்ண முடியுமான்னா முடியாது. அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க எம்பார்க்டுலயும் ஏதாவது அனலைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ கேட்டகரைஸ். பட் ஆனா இந்த இடத்துல என்னால அதை செய்ய முடியாது.
பிகாஸ் அது இங்க ஆப்ஜெக்ட்ல இருக்கு. அண்ட் அதே மாதிரி செக்ஸ்ல நம்மளுக்கு ஏதாவது அனலைஸ் பண்ணணும்னாலும் இங்க பண்ண முடியாது பிகாஸ் இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட்ல இருக்கு. ஸோ ரொம்ப நான் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா எனக்கு இது ஏஜை பத்தி சாரி இது செக்ஸை பத்தியும் எம்பார்க்ட பத்தியுமான டீடைல்ஸ் எனக்கு இந்த இடத்துல அனலைஸ் பண்ண முடியலையே அப்படிங்கிறத நான் யோசிக்கலாம். பட் அதுக்கும் தெர் இஸ் அ வே, அது என்னங்கிறத பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் கமாண்ட் மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். நம்மளுக்கு என்னெல்லாம் இங்க கிடைச்சிருக்கு? எஸ், எல்லா விதமான நியூமரிக்கல் டேட்டா. இப்ப ஆக்சுவலா டிஸ்கிரைப் அப்படின்னு போட்டீங்கன்னா எல்லா விதமான நியூமரிக்கல் டேட்டாவோட டிஸ்கிரிப்ஷன், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் சம்மரி நம்மளுக்கு இங்க கிடைக்குது. ஓகே, ஒண்ணு. ரெண்டாவது பாருங்க, இங்க மெயினான விஷயம் கவுண்ட். அப்ப இந்த கவுண்ட் எனக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் வி ஆல்ரெடி நோ வி ஹாவ் அ ஷேப் 891 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அண்ட் இந்த இடத்துலயும் வி ஆல்ரெடி நோ 891 என்ட்ரிஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஈச் அண்ட் எவ்ரி காலம்ஸ்லயும் 891 இருக்கணும் அப்படின்னு. ஆனா ஏஜ்ல எனக்கு எவ்வளவு இருக்கு? 714. சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்பயுமே டேட்டா அப்படின்னு இருந்துச்சுன்னா the first one thing it is all about count. இந்த கவுண்ட் இஃப் இட் இஸ் ஏதாவது கொஞ்சம் குறையுது, அதாவது இஃப் இட் இஸ் ஹேவிங் சம் மிஸ்ஸிங் டேட்டா இருக்கு அப்படின்னா இதோட மீன் வேல்யூ அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேல்யூ எஃபெக்டிவா இருக்காது. அதாவது நாம கொடுத்த மீன் வேல்யூ அப்படிங்கிறது என்ன? அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ ஸ்டாட்டிஸ்டிக்கல் தான். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, சம் ஆஃப் த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஆனா டோட்டல் அப்சர்வேஷன் எவ்வளோ? எஸ், டோட்டல் அப்சர்வேஷன் எவ்வளோ? 891. ஆனா நம்மளுக்கு இங்க எவ்வளவு இருக்கு? 704. அப்போ வந்து 714 பாத்தீங்கன்னா அப்ப எவ்வளவு நிறைய டேட்டாஸ் நம்மளுக்கு மிஸ் ஆகுது. சோ அப்படி இருக்கும்போது இந்த ஏஜோட மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கரெக்டா இருக்குமான்னு கேட்டா எஃபெக்டிவா இருக்காது. சோ எஸ், இதை வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் மூலமா ஒரு நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மினிமம் டேட்டாவும் மேக்சிமம் டேட்டாவும். ஓகேங்களா? சோ அதை இங்க நோட் பண்ணிடுறோம். சோ எஸ், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கவுண்ட் அப்படின்னு எந்த அளவுக்கு முக்கியமோ, ரெண்டாவது வாட் இஸ் த மினிமம் அண்ட் வாட் இஸ் த மேக்சிமம். இந்த எக்ஸாக்ட் விஷயம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் நேம் கேத்தாப்ல ஸ்டாட்டிஸ்டிக்கல் சம்மரி அப்படிங்கிறது இங்க தான் எஃபெக்டிவ் ஆகுது. கொஞ்சம் இங்க பாருங்களேன், நம்மளுக்கு பேசஞ்சர் ஐடி அஃப்கோர்ஸ் 1ல ஸ்டார்ட் ஆகுது, 891ல எண்ட் ஆகுது. ஸோ மினிமம் ஆன வேல்யூ 1, மேக்சிமம் ஆன வேல்யூ 891. ஸோ அப்போ 1ல இருந்து 891 வரைக்கும் எல்லா நம்பர்ஸும் வருது. பேசஞ்சர் ஐடின்னா அது பெருசா ஒரு விஷயம் கிடையாது. ஆமா, எல்லாருக்குமே ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருக்காங்க, ஐடின்னு கூட வச்சுக்கலாம். ஐடி கொடுத்துருக்காங்க, ஒரு பிரச்சனை இல்லை. சர்வைவ்ட்ல பாருங்களேன், மினிமம் என்ன இருக்கு? 0, மேக்சிமம் 1. அப்போ ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ். சோ இதுல நம்மளுக்கு என்ன தெரிஞ்ச விஷயம்? சர்வைவ்ட பொறுத்த வரைக்கும் ஓகே, 0 இல்லனா 1. அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு தெரியும் கிளாசிபிகேஷன் அப்படிங்கும் போது 0 இல்லனா 1 தான் இருக்கும். ஓகே, அதுவும் ஃபைன். பேசஞ்சர் கிளாஸ்க்கு வரேன். இங்க 1 இந்த இடத்துல 3. அப்போ 1 and 3 இருக்கு அப்படின்னா ஓகே, மேபி 1 2 3 அப்படின்னு இருக்கலாம், ஆர் எனி அதர் கிளாசிபிகேஷன் கேட்டகரிஸ்லயும் இருக்கு அப்படிங்கிறது விஷயம். ஓகே, இந்த இடத்துல 0.42 ஏஜ் 0.42 என்னவா இருக்கலாம்? யோசிச்சு சொல்லுங்க. 6 months. ஓகே, ஆக்சுவலா இங்க 4 அப்படின்னு இருக்கிறதுனால 4 month 2 week பேபியா இருக்க வாய்ப்பு இருக்கு. மேபி, எஸ், அஃப்கோர்ஸ். யா, அண்ட் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 80. ஸோ ஏஜ் அப்படிங்கிறதுனால 80 ஏஜ்ல ஒரு பர்சன். ஸோ எஸ், நம்மளுக்கு 4 month பேபில இருந்து 80 இயர் வரைக்குமான பேசஞ்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னு. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா சிப்ளிங்ஸ் அண்ட் ஸ்பௌஸ் 0, மினிமம் 0, மேக்சிமம் 8. ஸோ இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேசஞ்சர் அவங்களுக்கு சிப்ளிங்கோ ஸ்பௌசிங்கோ யாருமே இல்லாம அக்கம்பெனி ஆகாம அவங்க போறாங்க அப்படின்னா மேபி அவர் இண்டிவிஜுவலா கூட போகலாம். ஓகேவா? ஒரு இண்டிவிஜுவல் டூரிஸ்ட்காகவும் விசிட் பண்ற மாதிரியும் இருந்திருக்கலாம். அண்ட் மேக்ஸிமம் 8 சிப்ளிங்கோடையும் போயிருக்காங்க. சிப்ளிங் மீன்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகே, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஆர் நைஸ் ஆர் நெப்யூ அந்த மாதிரி. ஓகே, சோ ஸ்பௌஸ் அப்படிங்கும்போது மேபி ஃபியான்சி ஆர் ஹஸ்பண்ட் நான் ஒய்ஃப், ஒய்ஃப் நான் ஹஸ்பண்ட் அந்த மாதிரியும் இருக்கலாம்.
ஓகே. ஸோ யாரோட அக்கம்பனி பண்ணியிருக்காங்க? ஸோ சிப்ளிங்கோட அக்கம்பனி பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 8. ஸோ எஸ் 8 சிப்ளிங்ஸோட மேபி 1+8 அப்படிங்கும்போது மேபி நைஸ் நெப்யூ அண்ட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி அக்கம்பனி பண்ணி ஒரு கிரேட் குரூப்பா போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்க வச்சிருக்கலாம். அண்ட் 0 அப்படிங்கும்போது யாரோடையும் அக்கம்பனி பண்ணல, இண்டிவிஜுவலா போயிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா பேரண்ட் ஆர் சைல்டு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா 0 மினிமம், ஸோ யாரோடையும் அக்கம்பனி பண்ணல, அண்ட் மேக்சிமம் 6. ஸோ 6 சில்ட்ரனோட அக்கம்பனி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த இடத்துல மினிமம் 0 அப்படின்னு நம்மளுக்கு வரும்போது கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், மினிமம் 0 அப்படின்னு வரும்போது மேபி எம்டி கூட 0வா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது என்ன டேட்டா அங்க இருக்கு, இங்க என்ன டேட்டா இருக்கு அப்படிங்கறத பாக்குறது தான் இந்த மினிமம் அண்ட் மேக்சிமம். அண்ட் இங்க ஃபேர்ல 0ன்னு இருக்கு. அது எப்படி இருக்கும்? ஃபேர்ல 0ன்னு இருக்கு. யாருமே ஆப்ரேட் டிக்கெட் பண்றவங்க மேபி எஸ் ஷிப் சொல்லுங்க. ஆப்ரேட்டர். ஷிப் ஆபரேட்டர், ஷிப் ஆபரேட்டராகவும் இருக்கலாம். ஆர் சம்வேர் உங்களுக்கு ஃபேர் இல்லாம ஏதாவது ஒரு லாட்ல வந்திருக்கலாம். ஆர் உங்களுக்கு ஃபேர் இல்லாம டிக்கெட் உங்களுக்கு கிஃப்டா வந்திருக்கலாம். ஓகே. ஆர் இன்கேஸ் ஈவன் தோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிலோ 12 இயர்ஸ் அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட்டாவும் இருந்திருக்கலாம். Below 5. பிலோ 5 இருக்கிறவங்களுக்கு ஆர் பிலோ 12 இருக்கிறவங்க சம்வேர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? சோ எஸ் டியர், சோ 0 இந்த இடத்துல அக்செப்டபிள். ஓகேங்களா? 0 இந்த இடத்துல அக்செப்டபிள். அண்ட் அஃப்கோர்ஸ் மேக்சிமம் எனக்கு இங்க இருக்கு. சரி. அண்ட் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த மேக்சிமம் இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாத்தோடதும் பாருங்க, இது ஹண்ட்ரட்ஸ்ல இருக்கு, ஒன்ஸ்ல இருக்கு, அண்ட் இது டென்ஸ்ல இருக்கு, இது ஒன்ஸ் அண்ட் 100. ஸோ எல்லாமும் டிஃப்ரெண்ட் ஸ்கேலிங்ல இருக்கு. ஸோ இன் சச் அ கேஸ் ஏதாவது ஃபியூச்சர் ரிலேட்டடான செலெக்ஷன் ஆர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல போகணும் அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சர் ஸ்கேலிங் ஏதாவது தேவைப்பட வாய்ப்பு இருக்கலாம். வென் ஆன் மெஷின் லேர்னிங் கான்செப்ட், இப்போ கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதையும் மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ நவ் மூவிங் ஆன் டு அன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒரு நிமிஷம் இங்க கவனிங்க. மினிமம் அண்ட் மேக்சிமம், இன்னும் இது முடியல. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே இந்த எக்ஸாக்ட் டேட்டா இருக்கு அப்படின்னா திருப்பி திருப்பி ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த 0 இந்த 1 அக்செப்டபிளா? ஓகே. இந்த இடத்துல 0 இந்த இடத்துல 8 அக்செப்டபிளா? ஓகே. இந்த இடத்துல 0 இந்த இடத்துல 6 அக்செப்டபிள். அதே மாதிரி இந்த இடத்துல 0 இது 512. ஈவன் தோ ரெண்டுத்துக்கும் நிறைய நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, பட் இருந்தாலும் இது அக்செப்டபிள். அண்ட் அதே மாதிரி இது 1ம் 891 நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, பட் இருந்தாலும் ஈச் அண்ட் எவ்ரி ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு ஐடி அப்படிங்கும்போது இது அக்செப்டபிள். இங்க நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். ஏஜ் அப்படின்னு இருக்கும்போது இந்த இடத்துல 0.42 அப்படின்னு நம்மளுக்கு வரும்போது எஸ் இதை ஒரு விதமா நம்ம யோசனை பண்ணோம். என்னன்னு யோசனை பண்ணோம்? ஓகே, 4 month பேபி, 4 month 2 week ஆன ஒரு பேபி அப்படின்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணினோம். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் see here, இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு பர்சன் 0 அப்படின்னு ஏஜ்ல இருந்தா அக்செப்டபிளா இல்லையா? யோசிச்சு சொல்லுங்க. நாட் அக்செப்டபிள். நாட் அக்செப்டபிள். ஓகேங்களா? கன்ஃபார்மா? சோ எப்படி இருந்தாலும் ஒரு பர்சன் அப்படின்னு இருந்தாலுமே கண்டிப்பாக ஏதோ எப்ப பிறந்து 2 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது அந்த 0.002 அப்படின்னாவது நம்மளுக்கு எஸ்ஸா 0.002 அப்படிங்கிற மாதிரியாவது ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு அந்த டியூரேஷன் அந்த எக்ஸாக்ட் டைம் பீரியடை நம்மளால சொல்ல முடியும். ஆனா இந்த இடத்துல 0 அப்படின்னு அது எதுல ஏஜ் அப்படின்னு 0 அப்படின்னு வந்தா அக்செப்டபிள் இல்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எஸ்ஸா? ஆனா திருப்பியும் இன்னொரு விஷயம் கவனிங்க. இன் சச் கேஸ் அதே சேம் ஏஜ் 0 அப்படின்னு மினிமம்ல இருக்கு, மேக்சிமம் அப்படிங்கறதுல 1 இருக்குன்னு வைங்களேன். இப்ப சொல்லுங்க, இது அக்செப்டபிளா நாட் அக்செப்டபிளா? நாட் அக்செப்டபிள். ஏன் நாட் அக்செப்டபிள்? 0 இருக்கிறதுனாலயா? இல்ல, மேக்ஸிமம்ல 1ன்னு வரதுனால. மேக்சிமம்ல 1ன்னு வரதுனாலயா? நான் மினிமம்ல 0 வர்றது தான் யோசிக்கணும்னு சொல்லிருக்கேன். மேக்சிமம் 1ன்னு வரும்போது இன்னும் உங்களுக்கு ஃபைன் டியூன் ஆன டேட்டாவா தெரியலீங்களா?
யோசிச்சு Acceptable, madam. எஸ் எஸ் ஹென்றி சொல்லுங்க. Acceptable. அக்செப்டபிள் எப்படி அக்செப்ட் பண்றீங்க ஹென்றி? ஹென்றி எப்படி அக்செப்ட் பண்றீங்க 0வையும் 1ஐயும்? நீங்க பிஃபோர் எக்ஸ்பிளனேஷன் பண்ணீங்கன்னா மேடம் ம் ம் இந்த சிஸ்டம்ல தான் நான் வரும். ஓகே. ஸ்வேதா எனி ஐடியா? நிகழ் எனி இல்ல ஐடியா? மேம், மினிமம் 0 அண்ட் மேக்ஸிமம் 1 ரெண்டுமே எனக்கு அக்செப்டபிளா இல்ல. இன்னும் அக்செப்டபிளா இல்லைன்னு வருது. சரி ஓகே. இப்போ இந்த இதை லைட்டா உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். சர்வைவ்டு அப்படின்னு இருந்து இந்த இடத்துல 0வும் 1ம் வரும்போது நம்ம இதுக்கு என்னன்னு சொன்னோம்? கேட்டகரி டேட்டா. கிளாசிஃபைடா இது எஸ், இது நோ. சர்வைவ்டு இட்ஸ் நாட் அப்படிங்கிற மாதிரி விஷயம் நம்ம பார்த்தோம். அண்ட் அதே சேம் இந்த ஏஜ்லயும் ஏதாவது கிளாசிஃபைடா நம்மனால பண்ண வாய்ப்பு இருக்கா? மேபி பிலோ அடல்ட் பிலோ 12 வந்துருச்சா? சோ பிலோ 18 எபோ 18 அப்படின்னு 0னா பிலோ 18, 1 அப்படிங்கும் போது எபோ 18 அப்படின்னு சொல்லி கேட்டகரி டேட்டாவா நம்ம கொண்டு போக வாய்ப்பு இருக்கா? இப்ப சொல்லுங்க அக்செப்டபிளா இல்லையா? அக்செப்டபிள் மேம். அக்செப்டபிளா? சரி. ஆமா. இப்போ திருப்பியும் இன்னொரு கொஸ்டின், நான் இங்கோட நிறுத்த போறது கிடையாது. எஸ், மினிமம் அதே சேம் ஏஜ் தான். மினிமம் 0, மேக்ஸிமம் 4ன்னு இருக்கு. இப்ப சொல்லுங்க அக்செப்டபிள் ஆர் நாட் அக்செப்டபிள்? மினிமம் 0. மினிமம் 0, மேக்ஸிமம் 4. அக்செப்டபிள் மேம். எப்படி எப்படி சொல்றீங்க? இங்க மேக்ஸிமம் 18 போடுறீங்க. ஆமா, அதாவது இங்க பிலோ 18 போட்டு 0 போட்டுட்டேன். ஓகே. இந்த இடத்துல 4 அப்படிங்கும் போது என்ன மாதிரியான கொண்டு வருவீங்க? அந்த ஃபர்தரா கிளாசிஃபை பண்ணிடலாமா? எஸ். ஆமா. 0 அப்படிங்கும் போது 0 to 18, அதாவது 0 plus 18 அப்படின்னு வரும்போது 0 கேட்டகரைசிங். 18ல இருந்து ஒரு 24 1 ஆகும், 24 to 40 2 ஆகும், 40 to 60 3 அப்படிங்கும் போது எபோ 60 அப்படிங்கன்னு இருக்கிறத 4 அப்படின்னு நான் கேட்டகரைஸ் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம். ஓகே. சோ எஸ், இந்த இடத்துல நம்மளுக்கு ஜஸ்ட் வெறும் மினிமம் 0 அப்படின்னு நம்ம ஒரு ஃப்ரேம் எடுத்து பார்க்கும்போது நாட் அக்செப்டபிள்னு சொல்லிட்டு இருந்தவங்க நம்ம மேக்ஸிமம் அப்படிங்கிற வேல்யூவை 1ன்னு பார்த்தோன்னே ஓகே கேட்டகரியா இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி 4ம் பார்த்தோன்னே நம்ம இந்த மாதிரி கேட்டகரி பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ கைண்ட்லி ஜஸ்ட் பி அவேர். எப்பயுமே மினிமம் 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்படியே டபால்னு மேக்ஸிமம் என்ன இருக்குன்னு பாருங்க. இதை கேட்டகரைஸ் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. அப்படி கேட்டகரைஸ் பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த 0 மேபி ஏதாவது ஒரு எம்டிக்கு 0 அப்படிங்கிற மாதிரியோ இல்ல நல் வேல்யூக்கு 0 அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த இடத்துல ஏஜ் அப்படின்னு சொல்லி 891 ரெக்கார்ட்ஸும் இருக்கு. இந்த இடத்துல 0வும், அதாவது மினிமம் 0 மேக்ஸிமம் 80 அப்படின்னு இருந்துச்சுன்னா இப்ப சொல்லுங்க சம் மிஸ்ஸிங் டேட்டாவை நான் 0ன்னு ஃபில் பண்ணிருக்கேன்னு அர்த்தமா இல்லையா? எஸ். ஓகே. சோ எஸ், ஒரு ஹோல் த டேட்டா செட்டையுமே நாம இந்த ஒரு டிஸ்கிரைப் அப்படிங்கிற கமாண்ட் மூலமா டேட்டாக்குள்ள என்ன இருக்குங்கிறத அழகா பார்த்துடலாம். ஓகே. அண்ட் அதனாலதான் அந்த ஷார்ட்டா இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் சம்மரி அப்படின்னு சொல்றது. மேம் ப்ளீஸ் மேம். சொல்லுங்க ஹென்றி. பேக்ல வாங்கனா. ஓகே சொல்லுங்க. அது ஃபர்ஸ்ட் முன்னாடி சொல்லிருந்தீங்களா அது 0.42 அந்த செக்ஷனோட எனக்கு சரியா புரியல மேடம். ஓகே. ஆக்சுவலா இப்போ நம்மளோடதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு? மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 0.42 இருக்கா? எஸ் மேம். அப்போ மேக்ஸிமம் அப்படிங்கிறது 80 இருக்கா? இந்த 0.42 அப்படிங்கறத நம்ம என்னன்னு சொன்னோம்? ஒரு 4 month பேபி அப்படின்னு நம்ம சொன்னோம். எஸ். எஸ். ஏதாவது ஒரு பர்டிகுலர் பர்சன் ஆர் இண்டிவிஜுவல் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா ஏஜ் அப்படின்னு ஏதோ ஒண்ணு இருக்கும். இப்ப இந்த மாதிரி 4 அப்படிங்கும்போது 4 month அப்படிங்கும்போது 0.4 அப்படின்னு தான் இருக்கும், 0ன்னு இருக்காது இல்லையா? ஓகே மேம். அப்போ ஏஜ் கண்டிப்பா 0ன்னு இருக்க வாய்ப்பு கிடையாது. இன் சச் அ கேஸ் இங்க 0ன்னு இருக்கு அப்படின்னா கைண்ட்லி மேக்ஸிமம் போய் எட்டி பாருங்க. ஓகேவா? அப்படி மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு இன் சச் அ கேஸ் இப்போ இந்த இடத்துல மினிமம் 0 அப்படின்னும் மேக்ஸிமம் 80 அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா 0 அப்படிங்கிறது ஏதோ ஒரு
மினிமம் டேட்டா, அதாவது ஏதோ ஒரு டேட்டால 0 அப்படின்னு சொல்லி மிஸ்ஸிங் டேட்டாவை என்ட்ரி பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஆமாவா? இப்ப புரியுதுங்களா ஹென்ரிக்கு? எஸ் எஸ். இப்போ நீங்க லாஸ்ட் சொன்னது புரியல மேடம். இல்ல, இப்போ ஆக்சுவலா ஏஜ் அப்படின்னு இருக்கும்போது 0 இருக்கக்கூடாது. எஸ்ஸா? எஸ் மேம். இன் சச் a கேஸ் இங்க 0 அப்படின்னு இருந்து மேக்சிமம் 80 அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல மிஸ்ஸிங் டேட்டாவை 0ன்னு போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஒருத்தரோட டேட்டா இல்ல, ஓகே, எடுத்துக்கலாம் அந்த மேடம். டேட்டா எனக்கு தெரியாது, அதுக்கு பதிலா நான் சும்மா 0ன்னு போட்டு விட்டுறேன், அது தப்பு தானே? ஆமா, தப்பு தான் மேம். தப்பு தானே? அந்த எக்ஸாக்ட் விஷயத்தை இந்த டிஸ்கிரைப் சம்மரியிலேயே நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு நான் சொல்ல வர்றேன். இப்போ ஓகேங்களா? ஓகே. ஓகே மேம். ஓகேவா? சோ அந்த ஓகே. மாதிரியான விஷயத்தை தான் இந்த டிஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் நம்மளுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குது. சரி, என்னென்னலாம் சொல்லி கொடுக்குது எகெயின் திருப்பி நான் இங்க சொல்றேன். கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். நம்ம டிஸ்கிரைப் அப்படின்னு நம்ம சொல்லும் போது எஸ், ஃபர்ஸ்ட் மெயின் திங் நம்ம பார்க்க வேண்டியது கவுண்ட். எல்லாத்துலயுமே கவுண்ட் கரெக்டா இருக்கா? ஃபுல்லா இப்ப 891 என்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னா எல்லாத்துலயுமே அந்த 891 இருக்கா? அப்ப ஏதோ ஒரு விஷயத்துல எனக்கு குறையுது அப்படின்னா கண்டிப்பா அதோட மீன் வேல்யூவும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேல்யூவும் எனக்கு எஃபெக்டிவா இருக்காது. ஸோ இதை மட்டும் நான் என்ன பண்ணணும், ஒரு ரவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த எக்ஸாக்ட் டேட்டால மட்டும் நான் எப்பயுமே ஸ்டாட்டிஸ்டிக்கலா நான் போகக்கூடாது. ஏன்னா மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டிப்பா கரெக்டா இல்லை, ஏன்னா இந்த ஏஜ்ல கொஞ்சம் மிஸ்ஸிங் இருக்கு அப்படின்னு ஒரு ரவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டாவது, ஈவன் தோ எனக்கு இந்த இந்த இடத்துல எல்லாம் எனக்கு ஃபுல் டேட்டா இருக்கு, பட் அதே சமயத்துல அப்படியே கொஞ்சம் மேக்சிமம் அண்ட் மினிமம் டேட்டாவையும் நான் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா சில டேட்டாஸ் 0 அப்படின்னு இருக்கிற இடத்துல மேபி மிஸ்ஸிங் டேட்டா கூட 0ன்னு போட்டிருந்துக்கலாம். எம்டி டேட்டா, நல் டேட்டா, இந்த மாதிரி எந்ததையும் நாம 0ங்கிற என்ட்ரி மூலமா அதை ஃபில் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அப்போ அது என்ன அப்படிங்கிறத போய் எட்டி பார்க்கணும். ஓகேங்களா? அண்ட் அடுத்தது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் சச் a கேஸ் இப்ப இந்த மேக்சிமம் அண்ட் மினிமம் நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கும்போது அது என்ன மாதிரியான டேட்டா டைப் அப்படிங்கிறத நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். அதாவது இப்போ நம்ம சொன்ன மாதிரி கேட்டகரி டேட்டாப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, கிட்டத்தட்ட அது மாதிரி இங்க அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே எஸ், தயவு செஞ்சு யோசனை பண்ணிக்கோங்க. அடுத்து மூணாவது விஷயமா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 25%, 50% அண்ட் 75% அப்படின்னு ஒரு என்ட்ரி இருக்கு. ஆமாவா? எஸ் எஸ் எஸ். இந்த எக்ஸாக்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 50 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீடியன் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் வாட் கரெக்டா நம்மளுக்கு நார்மலைசிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வரும்போது இது என்ன மீடியன் டேட்டா அப்படிங்கிற மாதிரியான விஷயம். ஸோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் விஷயமா மீன் டேட்டா அண்ட் மீடியன் டேட்டா அப்படிங்கிறது மட்டும் இல்லாம வாட் இஸ் த மினிமம் டேட்டா அண்ட் வாட் இஸ் த மேக்சிமம் டேட்டா அப்படிங்கிறத ஹோல் த திங்ஸும், எதுக்கு ஒரு நியூமரிக்கல் ஆஃப் ஃபுல் ஹோல் த திங்ஸும் நம்மளுக்கு இங்க சொல்ற விஷயத்தை தான் டிஸ்கிரைப் அப்படிங்கிற கமாண்ட். ஸோ அதை தான் இங்க ஷார்ட்டா இட் இஸ் அ ஸ்டாட்டிஸ்டிக்கல் சம்மரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே ஒரு டேட்டாவை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கைண்ட்லி ஜஸ்ட் மேக் அ டிஸ்கிரைப் அண்ட் இந்த எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். அண்ட் அஃப்கோர்ஸ் அப்படியே கொஞ்சம் வாங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு மீதி இருக்கிற எம்பார்க்டு, அதாவது நேம் ஆர் செக்ஸ் ஆர் அதே சமயத்துல எம்பார்க்டு அண்ட் கேபின், அடுத்தது டிக்கெட். ஸோ இந்த எக்ஸாக்ட் டிக்கெட் ஆர் கேபின், எம்பார்க்டு, நேம் அண்ட் செக்ஸ், இந்த இதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்சிமமா கேட்டகரி டேட்டா அப்படின்னு சொல்றது திருப்பியும் ரெண்டு விஷயம் தான். ஒன்னு செக்ஸ் அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எம்பார்க்டு. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நாம ஏதாவது கொஞ்சம் அலசணும், அதாவது அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். இங்க லெட் ஐ ஜஸ்ட் மேக் திஸ் 1 செகண்ட். கரெக்டா அதே போடணும். அண்ட் இதுக்கு டிஸ்கிரைப் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணனா கைண்ட்லி ஜஸ்ட் see here. இங்க டோட்டல் கவுண்ட் 891. ஆமாப்பா, செக்ஸ்ல எந்த ஒரு டேட்டாவும் எனக்கு மிஸ் ஆகல. அண்ட் ஹவு மெனி யூனிக்? 2 யூனிக். அப்படியா? அது என்னென்ன யூனிக்? அஃப்கோர்ஸ் அதையும் நம்ம பார்க்கலாம். அண்ட் வாட் இஸ் த டாப்? அஃப்கோர்ஸ் மேல் அப்படிங்கிறது தான் டாப்பா இருக்கு. அண்ட் அதோட ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 577 மேல்
பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. இதுல இந்த பர்டிகுலர் டைட்டானிக் டேட்டால 577 டேட்டாஸ் நம்மளுக்கு இதுல இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொன்னு இருக்கிறது என்னது, இந்த எம்பார்க்டு. அதையும் அப்படியே கொஞ்சம் எட்டி பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். எம்பார்க்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3 கேட்டகரிஸ் இருக்கு. எஸ்ஸா? அண்ட் டிஸ்கிரைப். ஸோ கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். ஸோ 3 கேட்டகரிஸ் இருக்கு. எஸ், அஃப்கோர்ஸ் யூ ஆல் நோ. இந்த இடத்துல 889, அது நம்மளுக்கு இங்கேயே நல்லாவே தெரிஞ்சது 889. ஸோ 889 அப்படிங்கும்போது என்ன அர்த்தம், ஏதோ ஒன்று 2 டேட்டா நம்மளுக்கு மிஸ் ஆயிருக்குப்பா அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கோங்க, 3 யூனிக்னஸ் இருக்கு. அதுல டாப் எஸ். ஸோ 644 மெம்பர்ஸ் எஸ்ல இறங்க போறாங்க. ஸோ எஸ்ல சவுத்தாம்ப்டன்ல இறங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அண்ட் இன்னும் நம்மளுக்கு பெட்டரா வாட் இஸ் த எக்ஸாக்ட் யூனிக் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். இதே சேம் திங். ஐ ஜஸ்ட் கோ வித் அஃப்கோர்ஸ் நம்பர் ஆஃப் யூனிக் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, எத்தனை யூனிக். ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 3 யூனிக்னஸ் இருக்கு. அண்ட் அதே சேம் என்னென்னலாம் யூனிக்கா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா எஸ், சி, கியூ அண்ட் அஃப்கோர்ஸ் 2 NaN. வாட் இஸ் NaN? நாட் அ நம்பர். ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸாக்ட் விஷயமும் இங்க நம்மளுக்கு தெரியுது அப்படிங்கறதான் விஷயம். ஓகேங்களா? எஸ் எஸ். ஸோ திஸ் இஸ் ஹவு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷனா நாம இங்க பார்த்திருக்கோம். அண்ட் கைண்ட்லி டியர்ஸ், இதே சேம் திங் இன்னும் நம்ம டெப்தா ஒவ்வொரு பர்டிகுலர் விஷயத்திலையும் நம்ம பார்ப்போம். ஏன் அப்படின்னா, see whenever we just go for an data, ஸோ அந்த எக்ஸாக்ட் டேட்டால என்ன இருக்கு, அதை என்ன நம்ம பண்ண போறோம், அண்ட் அந்த எக்ஸாக்ட் டேட்டாவை வச்சுக்கிட்டு என்ன நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம், அதுல இருந்து என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷனை நம்ம கேதர் பண்ண போறோம், கரெக்டா தான் நம்ம கேதர் பண்ணி வச்சிருக்கோமா, இது எல்லாத்துமே இந்த பர்டிகுலர் டிஸ்கிரைப் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? எஸ்ஸா? காட் இட் டியர்ஸ்? ஓகே. இப்போ அடுத்தது 2வதா நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு கன் வைலன்ஸ் டேட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் see here. இந்த இடத்துல கன் வைலன்ஸ் டேட்டா நம்மளுக்கு என்ன சொல்ல வருது அப்படியே கொஞ்சம் பாருங்க. ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஜஸ்ட் ஷேர் திஸ் டு. எஸ் மேம். ஓகே, சரி, ஃபைன். சரி, இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் டேட்டால என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்சிடென்ட் ஐடி. என்ன இன்சிடென்ட் நடந்துச்சு? அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ வயலண்ட், ஒரு வயலன்ஸ் நடந்திருக்கு. சரி, என்னைக்கு நடந்திருக்கு? 1/1/2013, 5/1/2013, 7/1/2013 அப்படின்னு சொல்லி ஒரு சில டேட்டாஸ் நம்மளுக்கு இங்க இருக்கு. சரி, ஓகே, அதையும் நம்ம பாத்துக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் அஃப்கோர்ஸ் இங்க பாத்தீங்கன்னா ஸ்டேட், எந்த இடத்துல, அண்ட் டுவர்ட்ஸ் பர்டிகுலரா லொகேஷன், எந்த லொகேஷன், சிட்டி ஆர் கண்ட்ரி அண்ட் அட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் பாருங்க, நம்பர் ஆஃப் கில்டு, நம்பர் ஆஃப் இன்ஜூர்டு. ஸோ அதுல எத்தனை பேர் கில்ட் ஆனாங்க, எத்தனை பேர் இன்ஜூர்ட் ஆனாங்க. ஸோ இது ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்குமே இந்த மாதிரியான ஒரு டேட்டாஸ். சரி, ஆக்சுவலா எதுக்காக இந்த டேட்டா எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம அனலைஸ் பண்ணும்போது எஸ், நாட் ஒன்லி டுவர்ட்ஸ் நார்மல் டேட்டா மட்டும் கிடையாது, அண்ட் அஃப்கோர்ஸ் we have to be very much particular on towards the time, அதாவது டேட் அண்ட் டைம் உள்ள டேட்டா. இது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், ஹியர் ஐ ஹாவ் டு ஸ்பெசிஃபை ஒன் திங் டியர்ஸ். எப்பயுமே ஒரு பர்டிகுலர் டேட்டா செட்ல எங்கேயாவது ஒரு பர்டிகுலர் காலம் நம்மளுக்கு டேட்டையோ இல்ல டைமையோ ஸ்பெசிஃபை பண்ணுது அப்படின்னா அந்த எக்ஸாக்ட் டேட்டா செட்டை எஸ், இட் இஸ் ஸ்பெசிஃபைட் as லைக் a டைம் சீரீஸ் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது டெம்போரல். ஏன் இந்த எக்ஸாக்ட் டைம் சீரீஸ் டேட்டா நம்மளுக்கு வருது அப்படின்னா, kindly just see here, இந்த எக்ஸாக்ட் அனாலிசிஸ் வச்சு we are able to make some prediction. அதாவது இதே மாதிரியான ஒரு டேட்டா எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா we got a data from COVID and of course ஒரு authorized டேட்டாவா நம்மளுக்கு இருந்ததுனால we are able to. So இந்த இடத்துல I have to specify ஒரு particular incident நான் உங்களுக்கு நான் சொல்லணும். See, of course you all know that is COVID அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுக்கு என்டர் ஆன ஏதாவது டேட் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? when it is identified? டிசம்பர் 2019. டிசம்பர் 2019. of course கோவிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும். எஸ்ஸா? பிப்ரவரி 2020 இல்ல மேம்,
ஆரம்பிச்சது. பிப்ரவரி 2020ல ஆல் ஓவர் த வேர்ல்டு கொஞ்சம் வெளியே வந்துச்சு. பட் ஆனால் 2019ல சைனால ஃபர்ஸ்ட் 1 or 2 மெம்பர்ஸ் வந்து இருந்தது. அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் see here March 7th or 8th ஆக்சுவலா March 7th ஒரு பர்சன் ஐடென்டிஃபை பண்ணாங்க அண்ட் 8th அன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணாங்க. திஸ் இஸ் 2020 அன்னைக்கு. பட் டு பி ப்ரௌட் இந்த இடத்துல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இந்த டைம்ல ஆல்ரெடி வி வேர் அண்ட் மெயின்லி ஐ ஆம் இன்வால்வ் இன் கோவிட் ரிசர்ச் அண்ட் ஒரு பர்டிகுலர் பேப்பர் ஆன் March 15th of 2020 என்னோட பேப்பர் பப்ளிஷ் ஆச்சு ரிலேட்டட் டுவர்ட்ஸ் த கோவிட் டயக்னைசிங். ஓகேங்களா, கோவிட் ஐடென்டிஃபிகேஷன் யூசிங் அன் எக்ஸ்ரே அண்ட் சிடி ஸ்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த சிடி ஸ்கேனும் எனக்கு சைனால இருந்து தான் வந்தது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ரிசர்ச் நாங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது அண்ட் வித்தின் ஏப்ரல்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் என் நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் பண்ணினோம். ஸோ இந்த என் நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் பண்ற சமயத்துல எஸ் அஃப்கோர்ஸ் ஆகஸ்ட்ல வி ஜஸ்ட் காட் அ ப்ராஜெக்ட் ஃப்ரம் US டு மேக் சம் கோவிட் ரிலேட்டடா ரொம்ப ஹை லெவல் ரிசர்ச் பண்றதுக்காக. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு 45 days we have they just provided to make small demo. எங்களோட ப்ராஜெக்ட் எங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இஸ் இட் ஏபிள் டு டூ சம் ப்ரோட்டோடைப் மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி they just given us 45 days. அண்ட் அந்த எக்ஸாக்ட் 45 daysல நாங்க ஒரு டேட்டாவை வி ஜஸ்ட் கலெக்டட் அண்ட் அங்க பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் டேட்டா நாங்க அனலைஸ் பண்ணி பார்க்குறோம். இந்த ஃபியூச்சர்ஸை எங்களால ஒண்ணுக்கு ஒன்று ரிலேட்டே பண்ண முடியல. அண்ட் டேஸ் போக போக கடைசியில வந்து பாத்தீங்கன்னா 45th day வரைக்குமே எங்களால அனலைஸ் பண்ண முடியல. தென் ஒன்லி வி ஆர் ஜஸ்ட் ஏபிள் டு நோ இந்த எக்ஸாக்ட் டேட்டா இட் இஸ் அ ஃபேக். அதாவது ஃபேக்னு அப்ப நம்ம ஸ்பெசிஃபை பண்றது. பட் ஆனா இப்போ அதுக்கு நேம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்தட்டிக் டேட்டா அப்படின்னு. ஆக்சுவலா சிந்தட்டிக் டேட்டா அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இப்போ இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த ஜென் ஏஐ அப்படின்னு பார்க்கும்போது வி ஆர் ஜென்ரேட்டட் பை அவர் ஓன் டேட்டா. ஏதாவது ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு டேட்டா கிரியேட் ஆகும். எஸ்ஸா, கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு சிந்தட்டிக் டேட்டா கிரியேட் ஆயிருக்கு. அந்த எக்ஸாக்ட் டேட்டாவை வச்சுதான் நாங்க அந்த 45 days உட்காந்து அனலைஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இதுக்கும் சம் ரிலேஷன்ஸ் இல்லாம எங்களால வந்து அதை சரியா கூட எங்களால வந்து அனலைஸ் பண்ண முடியல. ஸோ அஃப்கோர்ஸ் வி ஜஸ்ட் நாட் ஏபிள் டு மேக் தட் எக்ஸாக்ட் ப்ராஜெக்ட். பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரியான ஒரு லெசன் வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு திங், அதாவது ஃபேக் டேட்டா இல்லாம ஆத்தென்டிகேட்டடா டேட்டா ஒரு ஆத்தரைஸ்டு டேட்டாவா எடுத்து வி ஹாவ் டு ஒர்க் அப்படின்னு சொல்லி எஸ் ஃப்ரம் அக்டோபர் டில் டிசம்பர் வரைக்கும் நாங்க ஒர்க் பண்ணி ஜான்வரி 2021ல ஒரு விஷயம் பண்ணினோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, we predicted a second wave in India. எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஏப்ரல் இருந்து மே 2021 ஒரு ஹியூஜா செகண்ட் வேவ் வரப்போகுது. அண்ட் அந்த செகண்ட் வேவ்ல நிறைய டெத் இருக்க போகுது அண்ட் இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் பேட்லி அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த ஜான்வரியிலேயே ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஜான்வரியில நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம். பட் இந்த இடத்துல நாம ஆக்சுவலா கோவிட் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பேப்பர் பப்ளிஷ் பண்ணினவங்க இந்த ஜான்வரி 2021 அப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறது எங்களால பேப்பர் பப்ளிஷ் பண்ண முடியுமா வேண்டாமா, பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு பயம். ஏன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு அடிபட்டுட்டோம் ஒரு ஃபேக் டேட்டால. அதே மாதிரி இதுவும் ஒரு ஃபேக் டேட்டாவா இருக்குமோ, ஒரு சிந்தட்டிக் டேட்டாவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அஃப்கோர்ஸ் நாம இந்த இடத்துல பண்ண ப்ரிடிக்ஷனை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தோம். அஃப்கோர்ஸ் மிட் ஆஃப் மார்ச்லயே அந்த செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. மேல பயங்கரமா ஹிட் ஆச்சு. ஸோ இதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு டேட்டா செட்ல இந்த டேட் அண்ட் டைம்னு ஒரு காலம் இருந்துச்சுன்னா எஸ் அந்த எக்ஸாக்ட் டேட்டாவை இன்னும் ரொம்ப ஹியூஜா எடுத்து நாம அனலைஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான பாஸ்ட் டேட்டா வச்சு நம்ம அனலைஸ் பண்ணும்போது எஸ் யூ கேன் மேக் அ ப்ரிடிக்ஷன் ஆன் டுவர்ட்ஸ் த ஃபியூச்சர். ஓகேங்களா, சோ அந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட் இந்த பர்டிகுலர் டேட்ல இருக்கிற மாதிரியான விஷயம் இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் யாராவது எங்களோட இதுல இன்டர்ன் வர்றாங்க, எனி ஒரு பர்சன் இஃப் வி ஆர் டேக்கிங் எனி இன்டர்ன் இருக்க போது அண்ட் அதுவும் இல்லாம இந்த ப்ரிடிக்ஷன் மாதிரியான இன்டர்ன் இருக்க போது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கள ப்ராக்டிஸ் பண்றதுக்கு வி யூஸ்வலி கிவ் ஒரு டேட்டா செட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேபோட டாரிஃப் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும்.
ஓகேங்களா? கேபோட டாரிஃப் ப்ரிடிக்ஷன். அதான கேப் டாரிஃப் ப்ரிடிக்ஷன் வச்சு இந்த ப்ரிடிக்ஷனை ஏன் ரிலேட் பண்றீங்க அப்படின்னு கேட்டா, அஃப்கோர்ஸ் இந்த டாரிஃப்ல ஒரு பெரிய மேஜிக் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் எல்லாருமே வந்து அஃப்கோர்ஸ் மார்னிங் ஏர்லி மார்னிங் ஆஃபீஸ் போறவங்க ஈவினிங் வந்து வீட்டுக்கு வர்றீங்க. கைண்ட்லி ஜஸ்ட் லெட் மீ நோ வாட் வுட் பி த பீக் ஹவர் ஃபார் யூ when you just go or when you use a cab. பீக் ஹவர் அப்படிங்கிறது எதை சொல்றீங்க? ஈவினிங் 6 to 7 8. ஓகே, ஈவினிங் வந்து Morning. 6 to 7. ஓகே, மார்னிங் 9 to 10. Morning 8 to 7 to 9. 7 to 9. ஓகே, 7 to 9 இது வந்து பீக் ஹவர் அப்படின்னு சொல்றீங்க. சரி, இது எல்லா டேஸுமா? Monday to Friday. சண்டே Okay. சாட்டர்டே இன்னொன்னு சண்டே திருப்பி சொல்றீங்க. மண்டே டு ஃப்ரைடே 7 to 9 மார்னிங்கும், மண்டே டு ஃப்ரைடே 7 to 9 மார்னிங், ஈவினிங் 6 to 8. அப்படியா? இதை நம்ம பீக் ஹவர் அப்படியே ஃபிக்ஸட் பண்ணிக்கலாமா? Yeah. ஆனா நான் ஒரு 6 to 8 னு கூட சொல்ல மாட்டேன் மேம். 5 ஆ. to 7 சொல்லுவோம் மேம் நான். ஓகே, 5 to 7 அப்படிங்கறத நீங்க ஸ்பெசிஃபை பண்றீங்க. 5 to 7. ஓகே, ஃபைன். சரி, இப்போ இங்க இன்னொரு விஷயம் கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு மண்டே டு ஃப்ரைடே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் சாட்டர்டே அப்படின்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா மார்னிங் 6 to 9 இருக்கும். ஏன் அப்படின்னா சம் ஒன் யா வீக்கெண்ட்ஸ்ல வெளியே போறவங்க ஆர் வீக்கெண்ட்ஸ்ல சம் ஒன் ஹோம் டவுனுக்கு வர்றவங்க, அந்த மாதிரியும் விஷயமும் இருக்கு. அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் see here இந்த ஃப்ரைடே ஈவினிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதே இந்த 5 to 7 தூக்கி இந்த இடத்துல போட முடியாது. 5 to 10 வரைக்குமே இங்க பீக் ஹவர் தான். எஸ்ஸா? சரி, அப்படியேவும் இந்த நெக்ஸ்ட் மண்டேக்கு இங்க வாங்க. எப்பயுமே இந்த இடத்துல 7 to 9 கிடையாது. மார்னிங் 6 or 5:30ல இருந்தே நம்மளுக்கு ஆரம்பிக்கும். இன்னும் சொல்ல போனா பிசினஸ் ஹவர்ஸ் அப்படின்னு மண்டே ஆரம்பிக்கிறதுனால மேபி someone would have ஃபிளைட்ல வந்திருக்கலாம் அண்ட் அதே டைம்ல வந்து நான் ஒரு மீட்டிங்காக மண்டே மார்னிங் வந்திருக்கலாம், ஃபிளைட்ல நான் போயிருக்கலாம். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா 5 o'clock இருந்தே நான் கேபோட விஷயம் எனக்கு ஃபாஸ்ட் அப் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சோ இப்படி எல்லாம் இருக்கும்போது இந்த எக்ஸாக்ட் டாரிஃப் அஃப்கோர்ஸ் இங்கேயும் பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துலயும் ஒண்ணு இருக்கும். ஆஃப்டர்நூன்ல ஒரு குட்டியூண்டு டைம் மேபி 12:30 to 1:30 நினைக்கிறேன், சம்வேர் எங்கேயோ ஒன்று ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரியான பீக் ஹவர் இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் எவ்ரி டே 365 டேஸுக்குன்னு இப்படியே தான் இந்த ரொட்டேட்ல தான் போகணும் இல்லை. அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் இந்த டைம் சீரீஸ் அப்படின்னு நம்ம சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ட்ரெண்ட்ஸும் சீசனாலிட்டியையும் ஐடென்டிஃபை பண்ணி அதை இந்த இடத்துல அப்ளை பண்ணும். அது என்ன ட்ரெண்ட்ஸ் அண்ட் சீசனாலிட்டி? எஸ், இந்த ட்ரெண்டு இப்படியே அதாவது இங்க ஹைல போகுதுப்பா, அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு இங்க கீழே வந்துடும், திருப்பியும் ஹைல போகுதுப்பா கீழே வந்துடும், ஹைல போகுதுப்பா கீழே வந்துடும், ஹைல போகுதுப்பா கீழே வந்துடும். ஸோ பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் ட்ரெண்ட் அப்படியே ஃபாலோ ஆகுதா? இந்த எக்ஸாக்ட் கர்வ் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே ஒன்னாவே இருக்கா? சோ எல்லா இடத்துலயும் இப்படிதான்ப்பா. ஸோ யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா ஜான்வரியில இப்படிதான் இருக்கும், பிப்ரவரியில இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டோ இல்ல சீசன் கேத்தாப்ல வின்டர் சீசன்ல இப்படிதான் இருக்கும், சம்மர் சீசன்ல இப்படிதான் இருக்கும். ஸோ இது என்ன பண்றோம், ஒரு பேட்டர்னை வச்சுக்கிட்டு இதை எல்லா இடத்துலயுமே நம்ம ஃபாலோ பண்றோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயம் எஸ், இது எல்லா இடத்துக்கும் இட் இஸ் நாட். கைண்ட்லி ஜஸ்ட் see here ஈவன் ஏதோ ஒரு ஹாலிடே முடிஞ்சு ஈவன் அது வெட்னஸ்டே எனக்கு ஹாலிடே ஓபன் ஆகுது, மேபி லாங் வீக்கெண்ட் மூலமா எனக்கு ஒரு ஃப்ரைடேல இருந்து டியூஸ்டே வரைக்கும் எனக்கு லீவு, வெட்னஸ்டே எனக்கு ஓபன் ஆகுது. அந்த இடத்துலயும் எஸ் இட் ஹாஸ் டு லிங்க் வித் த கேலண்டர், அந்த சீசன் ஆர் ஃபெஸ்டிவல் வாட் எவர் த திங் அதோட லிங்க் ஆகி வெட்னஸ்டேவா இருந்தாலும் இந்த 7 to 9 விட்டுட்டு மார்னிங் 5 o'clock எனக்கு என்ன ஆகணும், பீக் ஹவர் ஆரம்பிக்கணும். ஏன்னா நான் ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆவேன். எஸ்ஸா? ஸோ இந்த மாதிரியான விஷயம் எஸ், kindly just observe all these has to be linked with the date and time in a data set and towards the prediction current ட்ரெண்ட்லயோ இல்ல ஃபியூச்சர்லயோ இந்த எக்ஸாக்ட் விஷயம் இம்பாக்ட் ஆகணும்.
அதை தான் டைம் சீரீஸ் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ எப்பயுமே அஃப்கோர்ஸ் ஒரு டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு இருக்கும்போது, ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு டைம் ரிலேட்டடான டேட் அண்ட் டைம் ரிலேட்டடான ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஃபீல். எஸ், அதுக்காக இப்போ நம்ம பார்க்க போறது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் டுவர்ட்ஸ் அ டேட் அண்ட் டைம்க்கான டேட்டா. ஓகேங்களா? ஸோ எஸ், அந்த மாதிரியான ஒரு டேட்டாவை நம்ம எடுத்துப்போம். இதுக்கு வந்து நான் சும்மா டேட்டானே பேர் வச்சுக்கிறேன், இல்லைன்னா DF2ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ DF2 and let me just go with read CSV file and அப்படியே இதோட பேர் என்ன, கன் வயலன்ஸ் டேட்டா. ஓகே, ஸோ அதை நான் இங்க ரீட் பண்ணிக்கிறேன். CSV. ஓகே, ரீட் பண்ணிட்டோமா? சரி, இந்த DF2ல என்ன இருக்கு எட்டி பார்த்துடலாம். ஸோ ஹெட் அப்படின்னு போட்டுட்டேன். ஸோ டாப் 5 ரெக்கார்ட்ஸ் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ், கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் டியர்ஸ், இன்சிடென்ட் ஐடி, டேட் இருக்கு. ஓகே, இதுதான் எக்ஸாக்டா இந்த காலமோட நேமும் கூட. ஓகேங்களா? டேட் மட்டுமே இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் வி ஹாவ் ஸ்டேட், சிட்டி அண்ட் கண்ட்ரி, அட்ரஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் கில்டு, நம்பர் ஆஃப் இன்ஜூர்ட். சரி, இப்போ ஒரு பர்டிகுலர் டேட் இங்க இருக்கு. அதனால இந்த டேட் அப்படிங்கிற விஷயத்துல என்னென்ன மாதிரி எல்லாம் இன்ஃபர்மேஷன் நீங்க எடுத்துக்க முடியும், என்னென்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் இதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கும், யோசிச்சு சொல்லுங்க. State wise, ம்ஹும். எனக்கு இந்த டேட்ல மட்டும் சொல்லுங்க. date, பர் இயர்ல எவ்வளோ கன் வயலன்ஸ் நடந்திருக்குங்கிறது எடுத்துக்கலாம் கவுண்ட். பர் இயர்ல எனக்கு திருப்பியும் சொல்றேன், நான் இன்சிடென்ட் Per- பத்தி பேசல, ஸ்டேட்டை பத்தி பேசல, லொகேஷனை பத்தி பேசல, டேட்டை மட்டும் நான் சொல்றேன். இந்த இடத்துல என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்? ஒரு வாரத்துல மேம், சொல்லுங்க ஜோ. ஒரு வாரத்துல. நோ நோ நோ, திருப்பியும் கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸாக்ட் டேட் அப்படிங்கிற ஃபீல்டு மூலமா என்ன மாதிரி எல்லாம் அட்ரிபியூட்ஸை நீங்க கேதர் பண்ண முடியும்? இப்போ சொல்லுங்க பாப்போம். அதுலயே இருக்கு ஆன்சர், அதுலயே இருக்கு. டே, என்ன? மந்த், இயர். எக்ஸாக்ட்லி. year, ஓகே, ஃபைன், சூப்பர். ஸோ எஸ், நான் அதை இங்க ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். ஸோ எக்ஸாக்ட்லி இங்க நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 01/01/2013 அப்படிங்கிற மாதிரியான நம்மளுக்கு இந்த எக்ஸாக்ட் டேட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இதுல என்ன இருக்குன்னா எஸ், அஃப்கோர்ஸ் டேயா இருக்கலாம், மந்தா இருக்கலாம், இயரா இருக்கலாம். அண்ட் கைண்ட்லி இங்கேயும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஸோ ஒரு அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லும்போது எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் டேட்டாவை வச்சுதான் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அண்ட் அந்த எக்ஸாக்ட் பாஸ்ட் டேட்டாவை வச்சு அனலைஸ் பண்ணும்போது எஸ், இங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 2000லயே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. சம் ஓல்டு டேட்டாஸ் அப்படின்னு இருக்கும்போது இந்த இடத்துல 2000 அப்படின்னு இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ், இந்த 2000 ஆஃப்டர் இந்த Y2K அப்புறமா தான் இந்த 2000 அப்படிங்கிற விஷயமே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பாஸ்ட் டேட்டால எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஜஸ்ட் 2 மட்டும் தான் இருந்துச்சு. ஓகே, சோ இதுல இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறத இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இந்த DDMM ஆர் YY அப்படிங்கிற விஷயம் தான் முன்னாடி ஃபாலோ பண்ண இருந்துச்சு. அண்ட் அதுலயும் ஒரு சிலத்துல MMDDன்னு கூட இருக்கலாம். அண்ட் ஆஃப்டர் திஸ் Y2K அப்புறமா தான் இந்த இடத்துல YY அப்படிங்கிறது இம்பாக்டே ஆச்சு. ஸோ கைண்ட்லி ஜஸ்ட் உங்களோட சிஸ்டம் DDMMYYYYல இருக்கா இல்ல MMDDYYYYல இருக்கா அப்படிங்கறது தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. இதை எப்பயுமே ஒரு ஃபார்மேட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நவ் கமிங் டுவர்ட்ஸ் திஸ் எக்ஸாக்ட் இஷ்யூ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுல இருந்து இது டே, இது மந்த், இது இயர் அப்படின்னு நாம யோசிக்கிறோம். எப்படி யோசிக்க முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க கவனிங்க, 0101, இது 701, 501 அப்படின்னா சோ இது ஜான்வரியில நடந்த விஷயம் நம்மளுக்கு அப்படியே சீக்வன்ஸா வருது. மேபி இதுவும் 5th ஜான்வரி, இது 7th ஜான்வரியா இருக்கலாம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரியான விஷயம். அண்ட் அஃப்கோர்ஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நாம ஏன் இந்த பீக் ஹவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நாம இங்க போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் நான் ஒண்ணு சொல்லிடுறேன். இந்த இடத்துல நாம பாக்குறது ஒரு கன் வயலன்ஸ் டேட்டா அப்படின்னு நான் சொல்றேன். சோ நம்மளுக்கு கிடைச்ச டேட்டா எதுவானாலும் இருக்கலாம்.
அப்படி இருக்கும்போது இன் சச் a கேஸ் இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க பீக் ஹவர்ல இந்த லொகேஷன்ல நடந்திருக்கு. அப்போ பீக் ஹவர்ல இங்க நடந்திருக்கு அப்படின்னா மேபி இந்த எக்ஸாக்ட் லொகேஷன் ஒரு செலிப்ரேஷன், மேபி நியூ இயர் செலிப்ரேஷனா இருந்திருக்கலாம். ஸோ அப்போ நியூ இயர் செலிப்ரேஷனா இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல மேபி ஒரு க்ரௌடு, ஹியூஜ் க்ரௌட் இங்க இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்பர் ஆஃப் கில்டும் நம்பர் ஆஃப் இன்ஜூர்டும் அதிகமா இருக்கும். சும்மா அனலைசேஷனுக்காக நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் இம்பாக்ட் எல்லாத்தையுமே, ஸோ எஸ் பீக் ஹவர் மட்டும் இல்லாம வாட் இஸ் த ட்ரெண்ட், வாட் இஸ் த சீசனாலிட்டி, எங்க இருக்கும், என்ன மாதிரியான லொகேஷன், என்ன மாதிரியான எக்ஸாக்ட், ஈவன் இஃப் இட் இஸ் அ ஃபெஸ்டிவலா, ஓகே, எல்லா விஷயத்தையும் நாம இந்த டேட் அண்ட் டைமோட என்ன பண்ணணும், லிங்க் பண்ணி தான் பார்க்கணும். அதுதான் ஒரு அனலிஸ்ட்கான பேஸ் திங். புரியுதுங்களா? எஸ்ஸா? சரி, இப்போ டேட்டாக்கு போகலாம். ஸோ எஸ் ஆஸ் யூ ஸ்பெசிஃபைட், நம்மளுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா டே, இது மந்த், இது இயர் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு புரியுது. ஆனா சிஸ்டம்க்கு இது புரியுமா? இல்ல, நம்ம பிச்சு 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 காமிக்கணும். எஸ்ஸா? சரி, அதை பிரிப்போமா? ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலா எத்தனை காலம்ஸ் இங்க இருக்கு? ஓகே, அதையும் நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். df2 டாட் ஷேப் அப்படின்னு நம்ம இங்க எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, ஸோ கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், இந்த இடத்துல டோட்டலா 2 lakh, கவனிச்சுக்கோங்க, 2,39,677 ரெக்கார்ட்ஸோட 7 காலம்ஸ் இருக்கு. ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம கிட்ட ஒரு ஹேண்ட்ஸானா சின்ன டேட்டாவை வச்சு நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ பெரிய டேட்டாவை வச்சு நம்ம ஒர்க் பண்ணி பார்க்க போறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இதுதான் பெருசான்னு கேட்டா இல்ல, இதுக்கு மேலேயும் ஹியூஜ் டேட்டா இருக்கு. 5 lakh 10 lakh அந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க நம்மளுக்கு 2,39,000 டேட்டாஸ் ஒன்று இருக்கு. சரி, இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் டே அப்படின்னு, டேட் அப்படின்னு இருக்கிற இந்த காலமை நம்ம என்னன்னா பிரிக்க போறோம்? டே தனியா, மந்த் தனியா, இயர் தனியா பிரிக்க போறோம். பிரிச்சிடலாமா? எஸ்ஸா? சரி, அப்படி பிரிக்கிறதுக்கு அஃப்கோர்ஸ் ஆஸ் வி ஆர் மேக்கிங் யூஸ் ஆஃப் இங்க டே ஃபார்மேட் இருக்கிறதுனால அந்த பர்டிகுலர் பேக்கேஜை நாம இங்க இன்க்ளூட் பண்ணணும். கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், ஃப்ரம் டேட் டைம் அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்கு. ஓகே, அதே சேம் இம்போர்ட் டேட் அண்ட் டைம். ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் 1 or 2 லெட்டர்ஸ் நம்மளுக்கு கரெக்டா தெரிஞ்சிச்சுனாவே போதும். நம்ம அஃப்கோர்ஸ் டேப் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கிளிக் பண்ணினோம்னா ஆட்டோமேட்டிக்கா இட் ஜஸ்ட் லீட்ஸ் டு த டேட்டா, அந்த மாடியூலுக்கு கரெக்டா எடுத்துட்டு போயிடும். ஓகே, ஸோ நோ வரிஸ். ஓகே, இப்போ இங்க அடுத்த விஷயம் கவனிங்க. இந்த இடத்த வச்சு நம்ம என்னப்பா பண்ண போறோம்? எஸ், இங்க கவனிச்சுக்கோங்க, நாம இங்க டேட் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து அதுலயேவும் டே தனியா, மந்த் தனியா, இயர் தனியா பிரிச்சு பிரிச்சு அதுக்குள்ளேயே திருப்பி போட்டுக்க போறோம். கவனிங்க, என்ன பண்றோம் அப்படின்னா, எனக்கு டேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? இந்த எக்ஸாக்ட் பாக்ஸை எடுத்து டேட் டைம் அப்படின்னு இருக்கிற இந்த மாடியூல் மூலமா இந்த டேட்டை டே தனியா, மந்த் தனியா, இயர் தனியா பிரிச்சு திருப்பி அதே பாக்ஸ்குள்ள போட்டு வச்சிடுறேன். போட்டுட்டு அடுத்தது என்ன பண்றேன்? அண்ட் அதை தனியா டே, இது மந்த், இது இயர் அப்படின்னு பிரிக்கிறேன். ஆக்சுவலா இத பிரிக்கும் போதே பிரிச்சு போடலாமே, போடலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனா அது கொஞ்சம் சுத்தி வளைக்கிற மாதிரி இருக்கும். சோ அதனால என்ன பண்ண போறேன்? இந்த எக்ஸாக்ட் டேட்டை எடுக்கிறேன், பிரிக்கிறேன், திருப்பி உள்ள போட்டுடுறேன். அண்ட் அதுக்கப்புறமா டே தனியா, மந்த் தனியா, இயர் தனியா இதுல இருந்து எடுக்க போறேன். ஓகேங்களா? சோ 2 விஷயம் நாம இப்ப இங்க பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போறோம்? இந்த பிரிக்கிற வேலையை பார்ப்போம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி 3 விஷயத்த கிரியேட் பண்ற வேலையை நாம ரெண்டாவதா பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் வேலை என்ன? தனித்தனியா பிரிக்க போறேன். அப்படியே கொஞ்சம் பாருங்க. சோ ஃப்ரம் திஸ் லெட் ஐ ஜஸ்ட் மேக் df_2 அப்படின்னு இருக்கிற இந்த இடத்துல அதுக்குள்ளார டேட்னு ஒரு காலம் இருக்கு இல்லையா? அந்த எக்ஸாக்ட் டேட்ல இங்க கவனிங்க. சோ pandas மூலமா to date time அப்படின்னு கன்வெர்ட் பண்ணி எதை கன்வெர்ட் பண்ண போறேன்? df_2ல இருக்கிற டேட்டா. கவனிச்சுக்கோங்க, இந்த எக்ஸாக்ட் காலமை எடுக்கிறேன், கன்வெர்ட் பண்றேன், திருப்பி அதுக்கே அசைன் பண்ணி வச்சிடுறேன். இது கிளியருங்களா எல்லாருக்கும்? எஸ் மேம். எஸ்ஸா?
ரிப்பீட் பண்றேன், கவனிச்சுக்கோங்க. இந்த காலமை எடுக்கிறேன். எந்த காலம்? இந்த டேட்டுங்கிற காலம் எதுல இருக்கு? DF2ல இருக்கு. DF2ல இருக்கிற இந்த டேட்டை நான் எடுக்கிறேன். ஓகே, டு டேட் டைம் அப்படிங்கிற கன்வெர்ட் பண்ணி திருப்பி அதே காலம்லயே போட்டுட்டேன். இப்போ இந்த காலம்ல இருந்து நான் என்னென்னலாம் எடுக்க போறேன் அப்படின்னு பாருங்க. ஸோ DF2 அப்படிங்கிறதுல ஒரு டே, DF2 அப்படிங்கிறதுல ஒரு மந்த், அப்புறமா DF2 அப்படிங்கிறதுல இயர். ஓகேவா? சோ இப்போ 3 காலமா பிரிக்க போறேன். எதுல இருந்து? இந்த DF2 டேட்ல இருந்து. அப்படியே பார்த்துக்கோங்க. இந்த DF2ல இருந்து. ஓகே, கைண்ட்லி ஜஸ்ட் see here. டேட் அண்ட் டைம் மூலமா நீ பிரிச்ச அந்த இயரை தூக்கி இங்க போட்டுக்கோ. DF2 டேட்ல டேட் அண்ட் டைம் மூலமா நீ பிரிச்ச, சாரி, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டேயா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டே, அடுத்து வந்து மந்த், அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா DF2ல இருக்கிற DT மூலமா இயர். இது எல்லாருக்குமே புரிஞ்சுதா இல்லையா? டிடிங்கிறது என்ன மேம்? டே டைம், டே டு டைம். ஆக்சுவலா இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த டு டேட் டைம் மூலமா, டேட் அண்ட் டைம் மூலமா நாம எடுக்கிற இந்த டே. ஓகே. கிளியரா சுபம்? இல்ல பாண்டாஸ்னா ஆஸ் பிடின்னு போறலாம், அது மாதிரி இது டிடியா இல்ல? ஆமா, கிட்டத்தட்ட. இது ஆக்சுவலா அலியாஸ் நேம் கிடையாது, ஆனா இந்த இடத்துல ஃபங்க்ஷன் ரிலேட்டட் டுவர்ட்ஸ் டேட் டைம். ஓகே 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 I'm just going to extract only date. I'm ஓகே just going to extract only month, extract only year, அது மாதிரி. ஓகே மேம். ஓகேவா? சரி, இப்போ இந்த இடத்துல டே, மந்த், இயர் அது மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான விஷயமும் நாம இங்க கிரியேட் பண்ணலாம். எக்கச்சக்கமான விஷயத்தையும் அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அப்படி ஒரு இன்னொரு விஷயத்தையும் நான் இங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறேன். அப்படி பண்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டே ஆஃப் த வீக். அது என்ன டே ஆஃப் த வீக்? அஃப்கோர்ஸ் அதுவும் எனக்கு தெரியணும் இல்லையா, எந்த வீக்ல, வெதர் இட் இஸ் சாட்டர்டேவா, வெதர் இட் இஸ் மண்டேவா அப்படிங்கிற விஷயம். அஃப்கோர்ஸ் அதுவும் எனக்கு இங்க இருந்து. ஸோ கைண்ட்லி ஜஸ்ட் see here, டேட் டைம்ல டே ஆஃப் வீக். ஆக்சுவலா இது அங்க வந்து இப்படிதான் இருக்கு, டே ஆஃப் வீக் இப்படிதான் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் இது நம்மளோட அட்ரிபியூட், இது யூஸ்வலா டே டைம்ல இருக்கிற அட்ரிபியூட். கிளியருங்களா? ஓகே, டன்னா? சரி, இப்போ அடுத்த விஷயம். அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க போறோம். அதாவது நம்பர் ஆஃப் கில்டு இல்லைன்னா நம்பர் ஆஃப் இன்ஜூர்டு ரெண்டுமே இருக்கு இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் கில்டோ இல்லை நம்பர் ஆஃப் இன்ஜூர்டோ, டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் நம்மளுக்கு தேவை. எங்கிருந்து? ஸோ அதை வந்து நான் இங்க என்னன்னு பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா DF_2ல இன்னொன்னு விஷயம் நான் கிரியேட் பண்ண போறேன். தட் இஸ் stored victim. டோட்டலா எவ்வளோ விக்டிம் அப்படின்னு சொல்லி. ஸோ எஸ், இது எங்கிருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ், DF_2ல நம்பர் ஆஃப் கில்ட தூக்கி இங்க போட்டுக்கிறேன். அண்ட் அதே சேம் DF2ல இருக்கிற நம்பர் ஆஃப் இன்ஜூர்டையும் சேர்த்து நான் இங்க போட்டுக்கிறேன். சோ இப்ப சொல்லுங்க. இந்த இடத்துல அஃப்கோர்ஸ் எனக்கு ஒரு குட்டி எரர் வருது. என்ன எரர் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இங்க 1901/2013 ஒண்ணு இருக்குப்பா, அங்க எனக்கு MMDDYY ஃபார்மேட்ல எனக்கு இங்க இஷ்யூ ஆகுது. எப்படி? MMDD5Y அப்படிங்கிற ஃபார்மேட்ல இஷ்யூ ஆகுது. இப்போ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த 19 அப்படிங்கிறது டேன்னு நம்ம சொல்றோம். எஸ்ஸா? ஆனா நம்மளோட சிஸ்டம்ல டிஃபால்ட் ஃபார்மேட் எப்படி இருக்கு? MMDDYYY இருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ என்ன பண்ண போறேன், ஒரே ஒரு சின்ன விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இங்க இந்த பர்டிகுலர் விஷயத்தை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒன் செகண்ட். இந்த இடத்துல இந்த விஷயத்தை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பதிலா இங்க இன்னொரு பெராமீட்டரை மட்டும் நான் இங்க இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டே ஃபர்ஸ்ட் வர்ற மாதிரி. எப்படி? டே ஃபர்ஸ்ட் வர்ற மாதிரியான விஷயத்த இங்க ட்ரூ பண்ணிக்கோ.
டே ஃபர்ஸ்ட் வர மாதிரியான விஷயத்த ட்ரூ பண்ணிக்கோ. இப்ப பாருங்க என்ன ஆயிடுச்சு, டன் ஆயிடுச்சா? எஸ்ஸா? ஓகே. இப்போ லெட் ஐ ஜஸ்ட் கோ ஃபார் df_2 கொஞ்சம் எட்டி பாத்துக்கிறேன் ஹெட் போட்டு. அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் என்ன இருக்கு அப்படியே கொஞ்சம் கவனிங்களேன். நம்மளுக்கு இந்த டேட்ல டே 1 கரெக்டா வந்துருச்சு, டே 5 கரெக்டா வந்துருச்சு. எஸ்ஸா? ஓகே. அண்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா 1, இயர் வந்து பாத்தீங்கன்னா 2013. ஆனா இங்க ஒண்ணு இருக்கே, என்னது? டே ஆஃப் த வீக்ல பாருங்க 0, 1, 5 அப்படின்னு எல்லாம் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? டே ஆஃப் த வீக் இது என்னன்னு சொல்றது? யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். டே ஆஃப் த வீக்ல 0 அப்படிங்கிறது என்ன? சண்டே. இன்னும் ஸ்டார்ட் ஆகலன்னு அர்த்தம். இல்ல, சண்டேன்னு அர்த்தம். எக்ஸாக்டா ஸ்வேதா இப்ப ஓ, யோசிச்சு. ஓகே. டே ஆஃப் த வீக்ல 0 அப்படிங்கிறது சண்டே ஆர் மண்டே. இப்போ என்னோடது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா என்னோட கேலண்டர்ல பாத்தீங்கன்னா மண்டே தான் ஃபர்ஸ்ட் வருது. ஓகேங்களா? ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மண்டே ஃபர்ஸ்ட் வரலாம், ஒரு சில இடத்துல சண்டே ஃபர்ஸ்ட் வரலாம். உங்களோட சிஸ்டம்ல என்னன்னு வச்சிருக்கீங்க பார்த்து சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. யார் சிஸ்டம்ல என்ன இருக்கு? சுபம், உங்களோட சிஸ்டம்ல என்ன இருக்கு? டேட்ல கேலண்டர்ல என்ன இருக்கு? 0ங்கிறது என்னது? மண்டேவா சண்டேவா? ஒரு மினிட் மேம். இங்க ம் ஜீரோவே இல்லையே கேலண்டர்ல. ஓகே. உங்களோட கேலண்டர்ல உங்களோட கேலண்டர் ஸ்டார்ட் எதுல ஆகுது? மண்டே. மண்டேல ஸ்டார்ட் ஆகுதா? எஸ் மேம். எஸ்ஸா? ஓகே. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். இங்க இந்த df2 ஆஃப் த வீக்ல நான் என்ன பண்ண போறேன்? அஃப்கோர்ஸ் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு மேக் ஒரு முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நீங்க கொடுத்த இந்த டேட்டால ஒரு மேப்பிங் பண்ணணும். என்ன மேப்பிங் பண்ணணும்? அஃப்கோர்ஸ் இதுக்குள்ளார கவனிச்சுக்கோங்க, எங்கெல்லாம் 0ன்னு வருதோ தயவு செஞ்சு அந்த இடத்துல மண்டேன்னு போட்டுக்கோப்பா அப்படின்னு சொல்றேன். சரி அப்பா. அண்ட் அதே மாதிரி 1ன்னு வர்ற இடத்துல என்ன Tuesday. பண்ணும்? டியூஸ்டேன்னு போட்டுக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம போட்டுதான் ஆகணும். 2க்கு வெட்னஸ்டே போட்டுக்கிறேன், 3க்கு. ஸோ இது எல்லாமே மேப்பிங் தான். தேர்ஸ்டே. அண்ட் 4க்கு it is all about Friday. And 5க்கு Saturday. And last 6க்கு it is Sunday. ஓகே, முடிஞ்சா? இது அப்படியே கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ திருப்பியும் நான் இந்த ஹெட்டை போடுறேன். ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. இப்போ பாருங்க என்ன நடந்துச்சு. இங்க ஒரு மண்டே ஈவெண்ட், இது சாட்டர்டேல நடந்த ஈவெண்ட், இதெல்லாம் டியூஸ்டேல நடந்த ஈவெண்ட். எஸ்ஸா? எஸ் எஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் எஸ் யூ ஹாவ் டு மேக் இட். சரி ஓகே, இப்போ இதை பார்த்துட்டோம். இப்போ ஆக்சுவலா எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஆக்சுவலா சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே இதெல்லாம் ஓகே ஃபைன். எனக்கு சண்டேல எத்தனை ஈவெண்ட் நடந்துச்சு, மண்டேல எத்தனை இன்சிடென்ட் நடந்துச்சு, இல்ல டியூஸ்டேல ஏதோ இன்சிடென்ட் நடந்துச்சு, அதுல எத்தனை பேர் இறந்தாங்க, எத்தனை பேர் விக்டிமா இருக்காங்க, இதெல்லாம் எனக்கு தெரியணும். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு மேக், அப்படியே கொஞ்சம் கவனிங்க. அண்ட் அது போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நம்மளுக்கு ஆக்சுவலா நாம நம்மளுக்கு இந்த டேட்டாவை நாம பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 7 காலம்ஸ். இப்போ நம்மளுக்கு டேட்டால எவ்வளவு காலம்ஸ்? எவ்வளோ டோட்டலா? 12 காலம்ஸ். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டே, மந்த், இயர் அண்ட் டே ஆஃப் த வீக் இந்த டேட்ல இருந்து எடுத்துக்கிட்டோம். அண்ட் அதே மாதிரி கில்ட் அண்ட் இன்ஜூர்ட வச்சு டோட்டல் விக்டிம்ஸை எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? ஓகே. இப்போ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கம் எங்க இந்த டே ஆஃப் த வீக்குக்கு வர்றேன். ஒரு நிமிஷம். சாரி, இல்ல. ஓகே, டே ஆஃப் த வீக்குக்கே நம்ம போறோம். ஒன்றும் இல்லை, பார்ப்போம். இங்க df_2ல இந்த டே ஆஃப் த வீக் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஈச் அண்ட் எவ்ரி டே ஆஃப் த வீக்ல ஐ ஜஸ்ட் நீட் எவ்வளோ நடந்துச்சு.
எவ்வளோனா என்னது, இன்சிடென்ட்டா இல்ல எத்தனை பேரு டோட்டல் விக்டிமா, என்ன நடந்துச்சு, வெயிட் பண்ணுங்க. நான் இந்த மாதிரி சும்மா வேல்யூ கவுண்ட் அப்படின்னு சொல்லி நான் இங்க ஸ்பெசிஃபை பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆக்சுவலா ஆன்சர் வரும்னு மட்டும் நீங்க ஒரு நிமிஷம் பாருங்க. சண்டேல 37,000, சாட்டர்டேல 36,000, வெட்னஸ்டேல 34,000. ஆக்சுவலா இது என்னப்பா, ஏதோ கவுண்ட், என்ன கவுண்ட் ஆக்சுவலா, ஏதாவது நம்மளுக்கு புரியுதா இதுல, ஏதாவது கவுண்ட் நம்மளுக்கு இது எங்கேயாவது புரியுதா? கவுண்ட் வந்திருக்கு, ஆமா தானே, வேல்யூ கவுண்ட்னு போட்டோம், கவுண்ட் வந்திருக்கு. ஆனா என்ன கவுண்டோட ரிசல்ட் இது? 37,000 அப்படின்னு சொன்னா என்னது, இன்சிடென்ட் 37,000 இல்ல டோட்டல் விக்டிம்ஸ் 37,000? Total row, total data. டோட்டல் டேட்டா அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க. ஓகே, ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டே ஆஃப் த வீக்குங்கிறது நம்மளுக்கு தெரியுது, ஆனா இந்த எக்ஸாக்ட் டேட்டா என்னன்னு நம்மளுக்கு தெரியல இல்லையா? சோ இப்ப இங்க என்ன பண்ண போறேன், இந்த விஷயத்த ஈஸியா இன்னும் நாம நேரோ டவுன் பண்றதுக்கு ஒரு முக்கியமான கான்செப்ட பார்க்க போறோம். என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் பை. ஆக்சுவலா இந்த குரூப் பை என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் செகண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் see here. இங்க இந்த df2ல go with group by functionality and அந்த functionalitiesல ரெண்டு முக்கியமான விஷயம் என்ன, ஃபர்ஸ்ட் கீய parenthesesல கொடுங்க, செகண்ட் கீய ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த கவுண்ட் வேணுமா இல்ல உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வேணுமா எதுவானாலும் இங்க அடுத்து போட்டுக்கோங்க. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் என்ன வேணும், எனக்கு டே ஆஃப் த வீக் பா. சரி, டே ஆஃப் த வீக்கை தூக்கி இங்க போட்டுக்கிறேன். செகண்ட் என்ன வேணும், ஓகே நீங்க டோட்டல் விக்டிம்ஸ் வேணும்னு கேட்டீங்க இல்லையா, அந்த டோட்டல் விக்டிம்ஸா இருந்துச்சுன்னா இது என்ன வேணும் அப்படிங்கறத நான் பார்த்தேன். ஸோ இப்போ இங்க பாருங்க, எஸ் ஓகே, டே ஆஃப் த வீக் என்னாச்சு, சாரி நான் கோட்ஸ்குள்ள கொடுக்கல. ஓகே, ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா எஸ் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நேம் கவுண்ட்னு வந்துச்சு, எதோட கவுண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனா இங்க பாருங்க, இந்த டே ஆஃப் த வீக் இந்த விஷயம் அண்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் கவுண்டோட எக்ஸாக்ட் டேட்டா இது. இப்ப சொல்லுங்க, ஸோ சண்டே ஒரு இன்சிடென்ட், எல்லா இயர்லயும் ஒரு சண்டே வந்து நம்மளுக்கு இன்சிடென்ட் வந்துச்சு. அந்த டோட்டலா விக்டிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 37,052 மெம்பர்ஸ் நம்மளுக்கு அந்த இன்சிடென்ட்ல விக்டிமா இருந்திருக்காங்க, மேபி கில்ட் ஆர் இன்ஜூர்டு. இப்ப எப்படி இருக்கு, சோ டேட்டாவை கரெக்டா நம்மளால அனலைஸ் பண்ண முடியுது. எஸ்ஸா? சரி, இப்போ வேற ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்போமா, வேற ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்போமா? மேம் கொஞ்சம் ஸ்க்ரோல் அப் பண்ணுங்க. அப்பா ஆமா, இன்னும் கொஞ்சம். ம். ஃபர்ஸ்ட் டேட். ம். எஸ், தேங்க்யூ மேம். ஓகே ஃபைன். சரி, இப்போ இந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்போமா, வேற ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்போமா? சரி, எந்த லொகேஷன்ல, ஓகே எந்தெந்த லொகேஷன்ல எவ்வளோ விக்டிம்ஸ் ஆனாங்க? ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா பெனின்சுலாவியால 4 பேரு, ஓகே கொலோராண்டோல 4 பேரு, நார்த் கரோலினியால 4, கலிபோர்னியா, ஆக்சுவலா கலிபோர்னியால இங்க 4 பேர் வருது, இதே மாதிரி கலிபோர்னியால எத்தனை எத்தனை பேர் வந்திருக்கு அதையும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, let I just make, இப்பயே இதே மாதிரியான ஒரு விஷயத்தை நான் எடுக்கிறேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வேணும் உங்களுக்கு, ஸ்டேட் வைஸா எனக்கு வேணும்பா. சரி, ஸ்டேட் வைஸா வாட் யூ வாண்ட், சரி அதே டோட்டல் விக்டிம்ஸே போட்டுக்கலாம். ஸ்டேட் வைஸா எனக்கு அதே டோட்டல் விக்டிம்ஸ், ஆனா இந்த இடத்துல எனக்கு கவுண்டா வரக்கூடாது, சம் ஆஃப் எல்லாத்தையுமே சம் பண்ணி எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்கிறேன். கைண்ட்லி ஜஸ்ட் see here. எஸ், இங்க நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அல்பாமால 4,878, அலாஸ்கால 592 அண்ட் கவனிச்சுக்கோங்க கலிபோர்னியால இதே மாதிரி. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கலிபோர்னியால எனக்கு இந்த ஒரு ஈவெண்ட் 4 மெம்பர்ஸ், இதே மாதிரி ஒவ்வொரு கலிபோர்னியாவிலையும் சேர்த்து எனக்கு எத்தனை மெம்பர்ஸ் வந்திருக்கு, 13,206. So yes, kindly just see here, இது டோட்டல் விக்டிம் அப்படிங்கிறது எது டோட்டல் விக்டிம், இந்த டோட்டல் விக்டிம். Got it? And of course இந்த டோட்டல் விக்டிம் எனக்கு ஏதாவது ஒரு ஆர்டர்ல வேணும். எப்படி
இந்த டோட்டல் விக்டிம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த எக்ஸாக்ட் டோட்டல் விக்டிம் ஏதாவது எனக்கு ஒரு ஆர்டர்ல வேணும் அப்படின்னு வரும்போது, எஸ் அப்படியே கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, இத அப்படியே நான் தூக்கிக்கிறேன். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் see here, இதுல ஒரு ஆர்டர், என்ன ஆர்டர், அஃப்கோர்ஸ் நான் இந்த இடத்துல sort அண்டர்ஸ்கோர் வேல்யூஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். அண்ட் இதுல ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் ஹியர் இட் இஸ் இன் அசெண்டிங் ஆர்டர் which is equal to ட்ரூன்னு கொடுத்தா அசெண்டிங் ஆர்டர்ல வரும், ஃபால்ஸ்னு கொடுத்தா நம்மளுக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல வரும். கைண்ட்லி அப்படியே கொஞ்சம் பாருங்க, அசெண்டிங் ஆர்டர் அப்படிங்கும்போது இந்த எக்ஸாக்ட் டோட்டல் விக்டிம் அசெண்டிங் ஆர்டர்ல வருது. இந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஒன் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, பெராந்தசிஸ்ல கொடுக்கறது நம்மளுக்கு இந்த இடத்துலயும், டோட்டல் விக்டிம்ஸ் எனக்கு இந்த இடத்துலயும் வருது. அண்ட் இந்த பர்டிகுலர் கவுண்ட் எனக்கு அசெண்டிங் ஆர்டர்ல வரணும் அப்படிங்கிற விஷயத்த நான் இதுக்கப்புறமா போடணும். Got it? வேற ஏதாவது ஒரு கொஸ்டின் இருக்கா உங்களுக்கு? Do you have any other question? Okay, month wise ஏதாவது கொஞ்சம் பாப்போமா? month wise. ஓகே, மந்த் வைஸ்ல ஏதாவது ஒன்று நடக்கும். ஓகே சரி, இதே சேம் திங் நான் பார்த்துக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் டே ஆஃப் த வீக்னு இருக்கு இல்லையா, இதே இதை மந்த் வைஸை பார்ப்போம். ஓகே, இதில் மந்த் வைஸ் அண்ட் கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இங்க இன்னொன்னு கவனிச்சுக்கோங்க, இதே சேம் தான், ஒண்ணுமே கிடையாது. நீங்க ட்ரூன்னு போட்டீங்கன்னா இட் இஸ் அசெண்டிங் ஆர்டர், ஃபால்ஸ்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், டிசெண்டிங் ஆர்டர், அவ்வளவே தான். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் see here, மந்த் 1ல நம்மளுக்கு எவ்வளவு வருது, 23,000. அண்ட் அதே மந்த் 11 பாத்தீங்கன்னா 17,000. ஸோ எஸ், இந்த இடத்துல டிசெண்டிங் ஆர்டர்ல நம்மளுக்கு இங்கே வந்திருக்கு. இஸ் இட் கிளியர்? எஸ், எஸ்ஸா? வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? எஸ் எஸ் எஸ். ஓகே, ஸோ எஸ் டியர்ஸ், இதே மாதிரி கைண்ட்லி குரூப்ஸா இருந்தாலும் சரி, அஃப்கோர்ஸ் மேபி ஷார்ட்டிங், ஆர்டரிங், இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு வித் குரூப் பை ஃபங்க்ஷனாலிட்டிஸோட போடுங்க. அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் see here, ஃபர்ஸ்ட் கீ வந்த பெராந்தசிஸ், செகண்ட் கீயை ஸ்கொயர் பிராக்கெட்ல போடுங்க. அண்ட் இதுக்கப்புறமா இந்த அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே நீங்க மூணாவதா போடலாம். நாலாவதா, இன் சச் அ கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி ஷார்ட்டிங் வேல்யூஸ் அஸ் அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் அப்படிங்கும்போது இந்த மாதிரியான விஷயத்துல போடலாம். சரி, இப்போ அடுத்து இன்னொரு முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், எப்பயுமே நாம ஒரு பர்டிகுலர் டேட்டாவை எடுக்கிறோம். இந்த எக்ஸாக்ட் டேட்டா எல்லா இடத்துக்குமே சஃபிஷியன்டான்னு கேட்டா இல்ல, எனக்கு இன்னொரு டேட்டாவையும் நான் எடுக்கிறேன். ஸோ ரெண்டு டேட்டாவையும் கம்பைன் பண்ணி நான் ஒர்க் பண்ணணும். அப்படின்னு இருக்கும்போது இத ரெண்டுத்தையும் எப்படி நாம கம்பைன் பண்ணணும்? ஸோ இப்போ இங்க ஒரு நிமிஷம் பாருங்க, இந்த இடத்துல எம்ப்ளாயியோட டேட்டாஸ் இருக்கு, இது 1. இதே மாதிரி இந்த இடத்துலயும் எம்ப்ளாயியோட டேட்டாஸ் இருக்கு 2. ஆனா இங்க கவனிச்சீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி அப்படிங்கும்போது 101, 102, 103 அப்படின்னு சொல்லி அவங்களோட டெசிக்னேஷன் இருக்கு. எஸ், 101 இவர் மேனேஜர், 102 இவர் அட்மின்ல ஏதோ இருக்காரு, 103 எஸ் அஃப்கோர்ஸ் இவர் வந்து பாத்தீங்கன்னா சம் செக்ரட்டரியா இருக்காருன்னு வைங்க. அண்ட் ஹியர் இந்த இடத்துல சேலரி பத்தியான டீடைல்ஸுக்கு எம்ப்ளாயி ஐடி அப்படிங்கும்போது 101, 103, 107 அப்படின்னு இருக்குன்னா இவங்களோட சேலரி சம் 10K, 20K, 25K அப்படின்னு இருக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் நான் ஒரு விஷயம் பண்ணணும். என்ன? அஃப்கோர்ஸ் எனக்கு இங்க பாத்தீங்கன்னா 101 he is a manager and அவரோட சேலரி 10K அப்படிங்கிற மாதிரியும், ஓகே, அண்ட் 103 அஃப்கோர்ஸ் she is a secretary and அவங்களுக்கு 20K அப்படிங்கிற மாதிரியும் என்னால இந்த இடத்துல கம்பைன் பண்ண முடியும். பட் வாட் ஹேப்பன் டுவர்ட்ஸ் திஸ் ஒன்? who is she or who is he? ஏதாவது நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. பட் ஆனா இந்த மாதிரி எப்பயுமே ஒரு டேட்டா இடத்துல மட்டுமே எனக்கு எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா, ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு கேட்டா இல்ல. அப்போ என்ன பண்ணணும்? ஒன் மோர் தென் அ டேட்டா, ஒன் மோர் தென் அ ரிசோர்ஸ்ல இருந்து நான் டேட்டாவை எடுக்கணும், அதை இங்க ஹைபிரிட் பண்ணணும்.
அப்படி ஹைபிரிட் பண்ணும்போது நம்மளுக்கு ரெண்டு கான்செப்ட் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு கன்காட்டினேஷன், ரெண்டாவது மர்ஜ். ரெண்டுக்கும் ஒன்னே தானே அர்த்தம். விஷயம் அதுதான் இங்க இல்ல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த டேட்டாவை நாம கன்காட்டினேட் பண்ணலாம், அப்படி கன்காட்டினேட் பண்ணா என்ன மாதிரியான ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதும், என்னென்ன டேட்டாவை நம்மளால மர்ஜ் பண்ண முடியும், அண்ட் அப்படி மர்ஜ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ எஸ், ரெண்டு விஷயமுமே பண்ணலாம். ஆனா அந்த ரெண்டு விஷயம் வரும்போது வாட் வில் பி உங்களோட ரிசல்டன்ட் டேட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தயவு செஞ்சு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எஸ், அஃப்கோர்ஸ் நான் திருப்பியும் சொல்றேன். ஒன்னு கன்காட்டினேஷன், இன்னொன்னு மர்ஜ். சரி, அப்படியே பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு டேட்டா ஃப்ரேமை நான் இங்க கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பைனிங் டூ டேட்டா ஃப்ரேம். ஓகே, ஸோ எஸ், இப்போ ஒரு டேட்டா ஃப்ரேமை நான் இங்க கிரியேட் பண்ணிக்கிறேன். ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா நம்ம ரேண்டமா கிரியேட் பண்ணோம் இல்லையா? டேட்டா ஃப்ரேம் 1, டேட்டா ஃப்ரேம் 2 அப்படின்னு சொல்லி நம்ம ரேண்டமா கிரியேட் பண்ணோம். இப்போ கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாவே நான் இங்க கிரியேட் பண்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், ஹியர் இட் இஸ் கோ. லெட் ஐ ஜஸ்ட் மேக் இட் இன் a dictionary and kindly just see here name பாத்தீங்கன்னா அஜந்தா. ஓகே, ஸோ நான் இதை லிஸ்ட்ல கொடுக்குறேன். மோர் தென் ஒன் எனக்கு வேணும். ஸோ எஸ், லிஸ்ட்ல அஜந்தா 1, தேவி 1. ஓகே, இது 1. அண்ட் ரெண்டாவது ரெக்கார்ட்ஸாக தானே நம்ம போறோம். ஸோ எஸ், இந்த இடத்துல ஏஜ் அப்படின்னு வச்சுக்கிறேன். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் see here, இந்த இடத்துல வந்து 60 அண்ட் இன்னொன்று 70. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு டேட்டா ஃப்ரேம் 1 ரெடி ஆயிடுச்சு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ரெண்டாவது டேட்டா ஃப்ரேம் 2. ஓகே, ஸோ ரெண்டாவது டேட்டா ஃப்ரேம் 2 எனக்கு வேற ஒரு டேட்டா வேணும். ஓகே, ஐ ஜஸ்ட் கோ வித் ஸ்டீவ் அண்ட் இந்த இடத்துல ஜாப்ஸ். ஓகே, அண்ட் இங்க லெட் ஐ ஜஸ்ட் ஹேவ் 56 அண்ட் 67. ஓகே, ஸோ ரெண்டு டேட்டா ஃப்ரேம் நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சா? ஓகே, டேட்டா ஃப்ரேம் 1 என்னப்பா இருக்கு? ஓகே, 0 and 1 இண்டெக்ஸ்ல அஜந்தா, தேவி 60 and 70 அப்படின்னு இருக்கு. அண்ட் டேட்டா ஃப்ரேம் 2ல என்ன இருக்கு அப்படின்னு எட்டி பாத்தீங்கன்னா, எஸ், ஸ்டீவும் ஜாப்ஸும் இருக்காங்க. அண்ட் 56ம் 67 அவங்களோட ஏஜ். அண்ட் கவனிச்சுக்கோங்க 0 and 1. அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் see here, இந்த இடத்துல இண்டெக்ஸ் நம்ம கொடுத்தோமா? whether we have provided? No. ஓகே, ஸோ சிஸ்டமைஸ்டா அதுவாகவே இண்டெக்ஸ் 0 and 1 வந்திருக்கு. சரி, இப்போ இங்க கவனிங்க, இந்த மாதிரியான டேட்டாஸை நாம எப்படி ஒன்று சேர்க்கலாம்? எஸ், த ஃபர்ஸ்ட் ஒன், லெட் ஐ ஜஸ்ட் கோ ஃபார் கன்காட்டினேஷன். ஓகே, ஸோ அந்த கன்காட்டினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கவனிங்க. எனக்கு இந்த இடத்துல ஒரு ரெக்கார்டு இருக்கு. ஓகே, அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல ஒரு ரெக்கார்டு இருக்கு. அண்ட் இந்த இடத்துல ஒரு ரெக்கார்டு இருக்கு. என்ன பண்ண போறேன்? இப்படியா நான் ரெண்டுத்தையும் கன்காட்டினேட் பண்ணலாம். இல்ல, இப்படியாவே அந்த ரெண்டு ரெக்கார்டையும் வச்சு நான் இங்க கன்காட்டினேட் பண்ணலாம். அப்போ கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், இந்த இடத்துல இப்படி நான் போறேன் அப்படின்னா அது என்னாச்சு? காலம் வைஸ், சாரி, காலம் வைஸ். அண்ட் இப்படி நான் போறேன் அப்படின்னா நான் ரோ வைஸ். ஓகேங்களா? சோ எஸ், இப்போ இந்த இடத்துல நான் காலம் வைஸ் அப்படின்னு சொல்லும்போது, எஸ், ஐ ஹாவ் டு ஆட் அப் ஒன் திங். ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் ரோ வைஸ் ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு 0. முடிஞ்சு போச்சு, அவ்வளவேதான். சரி, அதை ரெண்டுத்தையும் பார்த்துடலாமா? எட்டி பார்த்துடலாமா? சோ எஸ் டிஎஸ், சோ பேண்டாஸ்ல கன்காட்டினேட் கொடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் இங்க எதப்பா கன்காட்டினேட் பண்ண போறீங்க? ரெண்டு டேட்டாப்பா. அப்படியா? அதை கொஞ்சம் உள்ள போட்டுடலாம். ஸோ df1ஐயும் df2ஐயும் போட்டீங்களா? போட்டாச்சுப்பா. எப்படிப்பா உங்களுக்கு வேணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் ஐ ஜஸ்ட் கோ வித் ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அப்ப என்ன ஆகுது? எட்டி பாருங்க. ஸோ காலம் வைஸா, ஏன்னா ஆக்சிஸ் 1 வருது பாருங்க. இது ரெண்டும் df1ல இருந்து வந்த காலம், இது ரெண்டும் df2ல இருந்து வந்த காலம். ஈவன் எனக்கு இங்க என்ன இருக்கு? 001 அப்படின்னு சொல்ற இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் எனக்கு கன்காட்டினேட் ஆயிட்டு ஒரு பெரிய ரெக்கார்டா வந்து நிக்குது. ரெக்கார்டு மர்ஜ் ஆகிறதுக்கு ஏதாவது, சாரி, ரெக்கார்டு கன்காட்டினேட் ஆனதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கான்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. எப்படி? ஒரு மீனிங்கும் இல்லை. ஆனா இங்க நம்மளுக்கு எப்படி ஆயிருக்கு? நேமு ஏஜ் காலம் வைஸா ஆட் பண்ண சொன்னாங்கப்பா, ரெண்டுத்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கேன்ப்பா. அவ்வளவுதான் விஷயம்.
சரி, இப்ப இதே சேம் விஷயத்த அப்படியே கொஞ்சம் கவனிங்க. நான் ரோ வைஸா கொடுத்து வைக்கிறேன். சரி, இப்ப இந்த ரோ வைஸ் போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு நான் ஒரு பேரை கொடுத்துக்கிறேன், DF3 அப்படின்னு. ஏன் அப்படின்னா இதை வச்சு நான் இன்னொன்னு பண்ண போறேன். ஸோ கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா DF3ல என்ன இருக்கு? DF1ஐயும் 2ஐயும் நான் ரோ வைஸா பாத்தீங்கன்னா நேம் அண்ட் ஏஜ் அப்படிங்கிற மேஜரை வச்சு எனக்கு அஜந்தா 60, தேவி 70, ஸ்டீவ் 56, ஜாப்ஸ் 67. ஆனா இங்க இன்னொரு விஷயம் கவனிச்சுக்கோங்க, 0101 ரிப்பீட் ஆயிருக்கு. அது இல்லாமையும் அடுத்து நாம கொண்டு வரலாம். வெயிட் பண்ணுங்க, அதை நான் எப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்ப கவனிங்க. இப்ப நம்மளுக்கு என்ன இருக்கு? டேட்டா ஃப்ரேம் 3 என்னவா இருக்கு? எஸ் 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 ஜாயின் ஆயிருக்கு. ஜாயின். ஓகே, கன்காட்டினேஷன் ஆயிருக்கு. ஓகே. ஓகே, இப்போ இன்னொன்னு பாருங்க. இந்த எக்ஸாக்ட் 4 ரெக்கார்ட், ஆக்சுவலா இப்ப நம்மளுக்கு எத்தனை இருக்கு? 4 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இந்த 4 ரெக்கார்ட்ஸை வச்சு நான் வேற ஒரு விஷயம் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எஸ், அதுக்கு முன்னாடி ஒரு புதுசா இன்னொரு விஷயம் பண்ணிக்க போறேன். 1 செகண்ட் டியர்ஸ், இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து டேட்டா ஃப்ரேம் 4ன்னு பேர் வச்சுக்கிறேன். நேம் அப்படிங்கிற இடத்துல சும்மா மிக்கி அப்படின்னு சொல்லி நான் பேர் வச்சுக்கிறேன். அண்ட் இந்த இடத்தில் 67, 78. ஓகேங்களா? இது மட்டுமான்னு கேட்டா இல்ல, இன்னொரு காலமையும் நான் இங்கே இன்க்ளூட் பண்ணிக்க போறேன். அது பேர் என்ன? ஹாபி. ஓகேவா? அண்ட் ஆஃப்கோர்ஸ் இங்க 2 பேருக்குமே என்ன கொடுக்கலாம்? ஸ்விம்மிங் அப்படின்னு ஒன்றும், ரீடிங். இப்ப யாருக்காவது ரீடிங் நம்மளுக்கு ஹாபியா இருக்குன்னு சொன்னா எல்லாரும் என்ன திட்டுவாங்க, அப்படிதானே? யாருக்கெல்லாம் இன்னும் ஸ்டில் ரீடிங் ஹாபியா இருக்கு? இருக்கா? ரீடிங்கா? ரீடிங்கா? ஸ்லீப்பிங் தான் மேம் வரும். ஓகே, சூப்பர். எஸ். சோ இப்போ இந்த டேட்டா ஃப்ரேம் 4 என்ன இருக்குன்னு எட்டி பார்த்துடலாம். சோ எஸ், கைண்ட்லி எப்படி பாருங்க, நேம், ஏஜ் அண்ட் ஹாபி. ஸோ இப்போ இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ டேட்டா ஃப்ரேம் 3ல என்ன இருக்கு? நேமும் ஏஜ் இருக்குப்பா. ஒரு 4 ரெக்கார்டு இருக்கு. அப்படியா? சந்தோஷம். டேட்டா ஃப்ரேம் 4ல என்ன இருக்கு? நேம், ஏஜ் மட்டும் இல்ல, ஹாபின்னு இன்னொரு காலமும் இருக்கு. சரி, இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எப்ப எனக்கு ஒரு டேட்டா செட் வேணும், ஒரு 4-5 ரெக்கார்டு இருக்கிற மாதிரி. எப்படி? ஒரு 4-5 ரெக்கார்டு இருக்கிற மாதிரி எனக்கு வேணும். பார்த்தா இதுல 4 ரெக்கார்டு இருக்கு, இதுல 2 ரெக்கார்டு இருக்கு. ரெண்டுத்தையும் ஒண்ணு சேர்த்து கொடுத்துடலாமே அப்படிங்கிற விஷயத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, pd.concatenation. ஓகே, கன்காட்டினேட் பண்ணிட்டேன். எனக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் கன்காட்டினேட் அப்படின்னு பண்ணும்போது முன்னாடி என்ன பண்ணோம்? ரெண்டுத்துலயும் ஒரே மாதிரியான காலம்ஸ் இருந்துச்சு, ஒரே மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருந்துச்சு. எஸ், ஆக்சிஸ் 1, ஆக்சிஸ் 0ன்னு கொடுத்து ஆக்சிஸ் வைஸா நம்ம கன்காட்டினேட் பண்ணோம். ஆனா இங்க கான்செப்ட் வைஸா கன்காட்டினேட் பண்ணணும் அப்படின்னா, எஸ், கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். நம்மளுக்கு 2 முக்கியமான விஷயம் இருக்கு. எஸ், அப்சர்வ் ஹியர். ஒண்ணு, இந்த இடத்துல எனக்கு DF3 இருக்கு, இந்த இடத்துல எனக்கு DF4 இருக்கு. இருக்கா? இந்த இடத்துல 0 1 2 3 அப்படின்னு சொல்லி ஒரு 4 ரெக்கார்டு இருக்கு. இந்த DF4ல 1ம் 2ம் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஆனா 0 and 1, எஸ், 0 1 1 அப்படின்னு ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஆனா இங்க DF3ல எனக்கு என்ன இருக்கு? 2 காலம். DF4ல எனக்கு 3 காலம். எஸ்ஸா? எஸ் எஸ். இப்போ இந்த ரெண்டுத்தையும் நான் சேர்க்கிறேன் அப்படின்னா, கைண்ட்லி ஜஸ்ட் see here, எனக்கு இதுவும் நேம், இது ஏஜ். இந்த நேம், இந்த ஏஜோட என்னால புதுசா இந்த இடத்துல 0 1 2 3 அண்ட் இந்த இடத்துல இது நேம், இந்த ஏஜ் அப்படிங்கும்போது எனக்கு ஓகே. ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா ஹாபி அப்படின்னு சொல்லி இந்த 2 பேருக்கு மட்டுமே தான் எனக்கு ரெக்கார்ட் இருக்கு. வாட் ஹேப்பன் டுவர்ட்ஸ் த அதர்? எஸ், நான் வேல்யூவா இருக்குமோ? நல் வேல்யூ. ஓகே, Null சோ value. ஆக்சுவலா இந்த பர்சனுக்கு ஹாபின்னு ஏதாவது இருக்கா? இல்லப்பா, தெரியாது. இந்த பர்சனுக்கு ஹாபின்னு ஏதாவது இருக்கா? தெரியாது. அப்போ இந்த பர்சன் யாருக்கும் எனக்கு தெரியாது. ஆனா இந்த 2 பர்சனுக்கும் ஹாபி இருக்கு, அது இதுதான் அப்படிங்கிற மாதிரி. எஸ், அத நாம என்னன்னு பண்ணணும்னா, அஃப்கோர்ஸ்
கன்காட்டினேஷன்ல இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ எப்படி இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ நான் கன்காட்டினேட் பண்றதுக்கு அக்கார்டிங் ஓவர் டு த 2 டேட்டா ஃப்ரேம் பண்றதுக்கு எனக்கு ரெண்டு வழி. ஒன்னு அவுட்டர், இன்னொன்னு இன்னர். சோ இது ரெண்டுமே என்னது டுவர்ட்ஸ் த ஜாயின் ஃபங்க்ஷனாலிட்டி. அவுட்டர் ஜாயின் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா எப்பா இதுல merge ஆகுதோ, அதாவது இந்த இடத்துல டேட்டா இருக்கோ இல்லையோ எல்லாத்தையும் தூக்கி ஒன்னா போடு. எப்படி எல்லாத்தையும் தூக்கி ஒன்னா போடு, இதையும் போடு இதையும் போடு, கம்பைன் பண்ணி போடு. அண்ட் இன்னர் அப்படின்னா எந்தெந்த டேட்டா ரெண்டுக்குமே ஒன்னா இருக்கோ அதை மட்டும் போடு. சோ அவுட்டர் அப்படின்னு சொல்ற விஷயம் யூனியன், இன்னர் அப்படின்னு சொல்ற விஷயம் இன்டர்செக்ஷன். ஓகேங்களா? அவுட்டர் அப்படிங்கும் போது என்ன வரும்? ஹோல் த திங்ஸா எல்லா ரெக்கார்ட்ஸும் இதுல இருக்கிற ரெக்கார்ட்ஸ் போடு 1 2 3 4, இதுல இருக்கிற ரெக்கார்ட்ஸ் 1 2, இதுல என்னென்னலாம் இருக்கு அப்கோர்ஸ் 1 2 3 4 இதுல இருக்கு, 1 2 3 4 இருக்கு. சோ எல்லாத்தையுமே இங்க போட்டுட்டு இதோட ஹாபிஸ் இந்த 2 பேருக்கு மட்டும் இருக்கு போடு. அப்ப வாட் அபவுட் த அதர்? எஸ், இதுக்கு எதுக்கு டேட்டா இல்லையோ எல்லாத்துக்குமே நல்ல போடு. இது அவுட்டர். ஆனா how about this inner? ரெண்டுத்துக்கு என்ன காமனா இருக்கோ அத மட்டும், ரெண்டுத்துக்கு எது காமனா இருக்கோ அத மட்டும் அப்படிங்கறதா விஷயம். சோ அப்ப அந்த காமனா இருக்கிற விஷயம் என்னதுங்க? நேமும் ஏஜும் இந்த ரெண்டுத்துலயுமே காமன். ஆமாவா? நேமும் ஏஜும் இந்த ரெண்டுத்துலயுமே காமன். 1 second yes. ஓகே, சாரி. சோ எஸ், இந்த இடத்துல கவனிச்சுக்கோங்க. அவுட்டர் அப்படிங்கும் போது அது யூனியன். எஸ், எதுவா இருந்தாலும் அப்படியே போட்டுடுங்க. இன்னர் அப்படிங்கும் போது ஒன்லி இன்டர்செக்ஷன். சோ இப்போ இங்க கவனிச்சுக்கோங்க, நாம ரெண்டுத்துக்குமே கம்பைன் பண்ணி போட்டுட போறோம். கன்காட்டினேட், எதை கன்காட்டினேட் பண்ண போறோம்? இப்போ எதை கன்காட்டினேட் பண்ண போறோம்? DF3 and 4. DF3ஐயும் 4ஐயும். ஸோ ரெண்டுத்தையும் லிஸ்ட்ல கொடுத்துடலாமா? ஸோ DF3ஐயும் DF4ஐயும் கொடுக்க போறோம். அண்ட் அப்படியே கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஜாயின் பண்ண போறோம். எதை வச்சு? அவுட்டர். ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம், இதை மட்டும் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கவனிங்க, இந்த இடத்துல என்ன வருது? 01 01 01 01 திருப்பி திருப்பி வருது. எனக்கு அது வேண்டாம். ஸோ என்ன பண்ண போறேன்? எஸ், இக்னோர் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல ட்ரூவை கொடுத்துட்றேன். ஸோ கைண்ட்லி ஜஸ்ட் see here, எனக்கு இந்த இடத்துல 0 1 2 3 4 5. ஸோ இப்போ அஜந்தா, தேவி, ஸ்டீவ் ஜாப்ஸ் இவங்களுக்கு எதுக்குமே ஹாபி இல்லை. விக்கி அண்ட் மிக்கிக்கு ஹாபி இருக்கு. ஸோ எதுக்கெல்லாம் ரெக்கார்ட்ஸ் இருக்கோ, எதுக்கெல்லாம் டேட்டா இருக்கோ அந்த டேட்டா வந்துருச்சு. எதுக்கு டேட்டா இல்லையோ அதுக்கெல்லாம் என்னது? NaN, நாட் அ நம்பர் வந்துருச்சு. ஓகேங்களா? அண்ட் அஃப்கோர்ஸ் இதே அடுத்த விஷயம் இன்னொன்னு சொன்னேன், என்னது? இன்டர்செக்ஷன். அண்ட் அந்த எக்ஸாக்ட் இன்டர்செக்ஷன் இங்க என்ன பண்ணும்? இன்னர். ஓகேங்களா? அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், எதுக்கு ரெண்டுத்துக்குமே காமனா இருக்கிறது என்னது? நேமும் ஏஜ், அது மட்டும்தான். சரி, ஆக்சுவலா இங்க நம்மளுக்கு 3 காலம் தான் இருக்கு. ஓகேங்களா? இன்கேஸ் இதே 4 காலம் 5 காலம் வாட் எவர் பி, எதுக்கு ரெண்டுத்துக்குமே காமனா இருக்கோ அந்த எக்ஸாக்ட் காமனா இருக்கிற விஷயம் மட்டும் எனக்கு இங்க வரும். அண்ட் இந்த NaNங்கிற விஷயமே இதுல வராது. எதுல? இன்னர் அப்படிங்கறதுல NaN வரவே வராது. ஏன்னா இன்டர்செக்ஷன் அப்படிங்கும் போது காமனாலிட்டி தானே எடுக்கிறோம். காமன் இல்லாத விஷயத்த நம்ம வரவே போறது இல்லைல்ல. ஒரு விஷயம் காமன் இல்லைனாலும் நம்மளுக்கு வராது. ஓகேங்களா? காமன்னா டேட்டா இருக்கிறத கொண்டு வரும். டேட்டா இருக்கு. இப்ப ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா விக்கிக்கு தான் ஸ்விம்மிங்னு ஒரு ரெக்கார்ட் இருக்கே, மிக்கிக்கு தான் ரீடிங்னு ஒரு ரெக்கார்ட் இருக்கே. ஆனா மத்ததுக்கு இந்த இடத்துல நல் இருக்கே. அப்ப நல்லே எனக்கு வரக்கூடாது. இந்த காலத்தை கொண்டே வராது. ஆமா, ஏதாவது ஒரு டேட்டால நல்ல இருந்துச்சுனாலும் அந்த காலமே கொண்டு வராது. ஓகேவா? ஃபைன், சூப்பர். சரி, இப்போ இங்க இன்னொரு விஷயம். இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா mergeக்கு கொண்டு போறேன். இது என்ன merge அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் இங்க
ரெண்டு விஷயம் பார்த்தோம். நான் திருப்பி இங்க ரிப்பீட் பண்றேன், ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. அதாவது this one is data frame 3, this one data frame 4. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஆக்சுவலா கன்காட்டினேட் பண்ணோம். கன்காட்டினேட் பண்ணும்போது என்ன பண்ணோம்? ஹோல் த யூனியன் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு பேரு அவுட்டர் ஜாயின் அப்படின்னு சொன்னோம். அண்ட் அதே சேம் திங் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே காமனா இருக்கிற விஷயத்த மட்டும் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோம். எஸ், அதுக்கு இன்னர் ஜாயின் அப்படின்னு வச்சோம். எஸ்ஸா? எஸ் எஸ் எஸ். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் see here. இப்போ இதே மாதிரியான விஷயம் நாம merge அப்படின்னு நாம கொண்டு போகும்போது, எப்படி merge அப்படின்னு நம்ம கொண்டு போகும்போது கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல அவுட்டர் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, இன்னர் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, லெஃப்ட் ஜாயினும் இருக்கு, ரைட் ஜாயினும் இருக்கு. அப்போ இது எந்த இடத்துல அப்படி யூஸ் ஆகும்? எஸ், கைண்ட்லி ஜஸ்ட் see here. இந்த இடத்துல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொன்னேன் இல்லையா, எம்ப்ளாயி ஐடி 101 102 103ன்னு இங்க இருக்கு. அதே இன்னொரு இடத்துல எம்ப்ளாயி டேட்டாஸ்ல 101 103 107ன்னு இருக்கு. இவங்களுக்கு இங்க டேட்டா இருக்கு, இவங்களுக்கு இங்க டேட்டா இருக்கு. ஆனா இந்த பர்சனுக்கு இத பத்தி இங்க இல்ல, இத பத்தி இங்கேயும் இல்ல. அப்போ நான் இதை எப்படி நான் ரெக்கார்ட்ஸ் எடுத்துட்டு போகிறது, இதை நான் எப்படி நான் கம்பைன் பண்ணி எடுத்துட்டு போகிறது? அந்த மாதிரியான சமயத்துல எப்படி? அந்த மாதிரியான சமயத்துல ஐ ஹாவ் டு யூஸ் merge. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த mergeக்கு நம்மளுக்கு 4 விதமான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. எஸ், அவுட்டர், இன்னர், லெஃப்ட், ரைட். அந்த லெஃப்ட் ரைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் அப்படியே கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, இந்த இதை மட்டுமே எனக்கு எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது காமனாலிட்டி இருந்துச்சுன்னா எனக்கு வரும், காமனாலிட்டி இல்ல அப்படின்னாலும் எனக்கு வரும். எதுல? DF3. அண்ட் இத மட்டுமே வச்சு நான் இங்க எடுக்க போறேன். இது என்னப்பா? இந்த காமனாலிட்டி இங்க இருந்துச்சுன்னா அது வரும், காமனாலிட்டி இல்லாத DF4னா மட்டும் இங்க வரும். So that comes here left, இது right. அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நாம முதல்ல ரெண்டுத்துக்குமே வித்தியாசமான ஒரு டேட்டா ஃப்ரேம் போட்டுப்போம். அண்ட் அதுக்கு நாம இப்போ ரெடி பண்ணுவோம். எஸ், அஃப்கோர்ஸ் இங்க ஒரு டேட்டா பேஸ், இங்க சாரி டேட்டா ஃப்ரேம் போட்டுக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா ஃப்ரேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரியான ஒரு டேட்டா ஃப்ரேம். ஓகே, ஸோ எஸ், இதுல வந்து பாத்தீங்கன்னா சைஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல நேம் விக்கி அண்ட் மிக்கின்னே இருந்துட்டோம், நான் இந்த இடத்துல சைஸை கொடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு 2-3 ரெக்கார்ட்ஸ் வேணுமே நமக்கு. ஓகே ஓகே, பிங்கி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல லெட் திஸ் பி த சைஸ். ஸோ சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஸ், அப்படியே ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ எம் சைஸ் அண்ட் எல் சைஸ் அண்ட் எகெயின் இன்னொரு எம் சைஸ் போட்டுட்டேன். சரியா? ஓகே, அண்ட் அடுத்தது ஜெண்டர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஜெண்டர் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஓகே ராக்கி அப்படின்னு, அண்ட் ஓகே ராக்கி அப்படிங்கும்போது இங்கே இதாகுமா? ஓகே ஓகே, இந்த பிங்கி அப்படிங்கிறத நான் வந்து ராக்கின்னு மாத்திக்கிறேன். ஸோ ஏன்னா மிக்கிய வந்து நான் இங்க ஃபீமேல் அப்படின்னு நான் மாத்திக்கிறேன். இது கிளியரா? கிளியரா இருக்கா? இல்ல ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுதா? சைஸ்ல எப்படி மேம்? ஓகே, சரி ஃபைன். ஓகே, I just go with some other. Fine, once again. Size, okay. So let I just make a pd dot data frame. Okay, and I just go with the thing, and இங்க நாம வந்து பாத்தீங்கன்னா கலர்னு கொடுத்துக்கிறேன். Okay, so yes, red color.
blue color and yellow color. Okay, இது ஓகே கலரு. அண்ட் இது அடுத்து சைஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ சைஸ் அப்படிங்கும்போது என்ன சொல்லலாம்? ஓகே, ஒன்று வந்து ஸ்மால் சைஸ் அண்ட் மீடியம் சைஸ் அண்ட் இன்னொன்று லார்ஜ் சைஸ். டிக்ஷனரியை க்ளோஸ் பண்ணிக்கிறோம், டேட்டா ஃப்ரேமை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். முடிஞ்சு. ஓகே, ஜெண்டர். ஓகே, pd dot data frame. pd dot data frame and of course இந்த இடத்தில் okay, so இந்த இடத்தில் let I just make okay, so இந்த இடத்தில் நடுவில் இருக்கிறது ஏதாவது ப்ளூக்கு பதிலா ரெட் எல்லோ இருக்கு, ப்ளூ போட்டுறோம், ப்ளூ பதிலா கிரீனு. ஓகே, and இந்த இடத்தில் let I just make this as a female and இதையும் female and இந்த இடத்துல இது ஜெண்டர். இப்போ ஓகேவா? சைஸுக்கு சைஸ், ஜெண்டருக்கு ஜெண்டர். டன்னா? எல்லாருக்கும் இது ஓகேவா? கரெக்டா இருக்கா? ரெண்டு டேட்டா ஃப்ரேம் கரெக்டா இருக்கா? கலர் ரெட் ப்ளூ எல்லோ, இது ரெட் கிரீன் எல்லோ. சைஸ்ல வந்து SML, இது MSL. ஓகே, ஸோ எஸ். இப்போ இந்த இடத்தில் ரெண்டுத்தையும் நான் இங்க போட்டாச்சு. அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் இங்க வாட் இஸ் த சைஸ்? 012 ரெட் ப்ளூ எல்லோ SML அண்ட் ஜெண்டர் பாத்தீங்கன்னா ரெட் கிரீன் எல்லோ FMF. சரி, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்? we are just going to merge. அப்படியே கொஞ்சம் கவனிங்க. pd dot merge பண்றோம். ஓகே, அண்ட் இந்த merge பண்ணும்போது உள்ள ரெண்டு டேட்டா ஃப்ரேமை கொடுக்க போறோம். என்னென்ன டேட்டா ஃப்ரேம்? ஒன்னு சைஸ், இன்னொன்னு ஜெண்டர். ஓகேங்களா? அப்படியே கொஞ்சம் கவனிங்க. சைஸ், இன்னொன்னு ஜெண்டர். ஓகேங்களா? அண்ட் இப்போ சொல்லுங்க என்ன மாதிரியான ஜாயினை கொடுக்க போறோம்? அஃப்கோர்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஜாயின் அப்படிங்கும்போது அவுட்டர் ஜாயின் எல்லாமுமே வரும். இந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த இடத்துல இல்லைன்னாலும் சரி, எது இருக்கோ எது இல்லையோ அஃப்கோர்ஸ் NaN-ஓட நம்மளுக்கு வர்றது அவுட்டர் ஜாயின். பாத்திரலாமா? எஸ். அண்ட் இங்க merge அப்படின்னு போடும்போது எனக்கு எந்த டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு போட்டுட்டு how அப்படிங்கிற விஷயம் போடணும். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கன்காட்டினேஷன்ல நம்ம என்ன போட்டோம்? டேட்டா ஃப்ரேமை இந்த இடத்துல கொடுத்தோம், லிஸ்ட்ல பாஸ் பண்ணோம். ஜாயின் அப்படிங்கிற மெத்தடாலஜியில என்ன பண்ணணும்? இன்னர் ஜாயினா அவுட்டர் ஜாயினா அப்படின்னு கொடுத்தோம். ஆனா இந்த இடத்துல how அப்படிங்கிற விஷயத்துல அவுட்டர். அப்படியே பாருங்க என்ன வருது? ப்ளூக்கு M சைஸ் இருக்குப்பா, ஆனா ஜெண்டர் என்னன்னு இல்ல. ரெட்டுக்கு சைஸும் இருக்கு, ஜெண்டரும் இருக்கு. எல்லோக்கு சைஸும் இருக்கு, ஜெண்டரும் இருக்கு. எப்படி? கிளியரா? எஸ். இப்போ அஃப்கோர்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன். என்னது? இன்டர்செக்ஷன் அப்படிங்கும்போது, அதாவது இன்னர் ஜாயின் அப்படிங்கும்போது எந்தெந்த இடத்துல எல்லாம் NaN அப்படின்னு வருதோ அந்த எக்ஸாக்ட் ரெக்கார்ட் நம்மளுக்கு வராது. ஓகேங்களா? அந்த எக்ஸாக்ட் ரெக்கார்ட் நம்மளுக்கு வராது. ஸோ பாருங்க, நம்மளுக்கு பர்டிகுலரா NaN அப்படிங்கிற விஷயம் இந்த இடத்துல ஒரு ரெக்கார்ட்ல இருந்தாலும் எனக்கு வராது. ஆனா கன்காட்டினேஷன்ல எனக்கு NaN எந்த காலம் இருக்கோ அது வராது. எப்படி? கன்காட்டினேஷன்ல எனக்கு இன்னர் அப்படின்னு பண்ணும்போது எந்த காலம்ல NaN இருக்கோ அது வராது. அதே சேம் merge அப்படிங்கும்போது எந்த ரோல இன்னர்ல நம்மளுக்கு வந்து NaN இருக்கோ அது எனக்கு வராது. ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் புரிஞ்சுதுங்களா? எஸ். அண்ட் நவ் இப்போ pd dot merge கொடுத்துக்கிறேன்.
அண்ட் ரெண்டு டேட்டா, ஒன்னு சைஸ், ஓகே அஃப்கோர்ஸ், ஓகே சைஸ் ஜெண்டர். இந்த இடத்துல லெஃப்ட்னு கொடுக்குறேன். லெஃப்ட்ல என்ன இருக்கு? சைஸ் இருக்கு. சரிங்களா? இந்த சைஸ்ல என்னென்ன ரெக்கார்ட்ஸ் இருக்கு? ரெட், ப்ளூ, எல்லோ. எஸ்ஸா? ரெட், ப்ளூ, எல்லோ. இந்த ரெட், ப்ளூ, எல்லோல எதுக்கெல்லாம் எனக்கு ஜெண்டர்ல டேட்டா இருக்கு? ஜெண்டர்ல எதுக்கெல்லாம் டேட்டா இருக்கு? ரெட் அண்ட் எல்லோ. ரெட் அண்ட் எல்லோவா? சோ இப்படியே கொஞ்சம் பாருங்க. எதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஜெண்டர்ல டேட்டா இருக்கோ அது மட்டும் எனக்கு வரும். அண்ட் ஜெண்டர்ல டேட்டா இல்லாதது NaNக்கு வரும். சோ சைஸ பொறுத்த வரைக்கும் ரெட், ப்ளூ, எல்லோ அதுதான் என்னோட மெயின். சோ அதுக்கு எதெல்லாம் எனக்கு ஜெண்டர்ல டேட்டா இருக்கோ அது வரும். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த இடத்தில் லெஃப்ட் ஓகே, ரைட்ல என்ன இருக்கு? ஜெண்டர் இருக்கு. இப்ப பாருங்க ஜெண்டர்ல என்னென்ன டேட்டாஸ் இருக்கு? ரெட், கிரீன், எல்லோ. எப்படி? ரெட், கிரீன், எல்லோ. சோ இந்த ரெட், கிரீன், எல்லோல எதுக்கெல்லாம் சைஸ் இருக்கோ அது மட்டும் வரும். எதுக்கு சைஸ் இருக்கு? அதுவும் ரெட் ரெட் அண்ட் எல்லோ. எல்லோ. அப்படியே பாருங்க. சோ எஸ், இந்த இடத்துல ரைட்ட மட்டும் கொடுக்கறேன். சோ ரெட், கிரீன், எல்லோ வரும். இந்த இடத்துல ரெட், ப்ளூ, எல்லோ வருது. சோ ரெட், கிரீன், எல்லோக்கு எதுக்கு சைஸ் இருக்கோ அது மட்டும் வருது. எதுக்கு சைஸ் இல்லையோ அதுக்கு NaN வருது. இஸ் இட் கிளியர் டியர்ஸ்? சரி, ஆக்சுவலா இதுல நாம என்ன பண்றோம்? இந்த பாண்டாஸ்ல நம்ம நேத்து பார்த்த விஷயத்தை விட இன்னைக்கு பார்த்த விஷயம் இன்னும் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு விஷயம். அதாவது கவனிச்சுக்கோங்க. எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்தது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமா டேட் அண்ட் டைம் வச்ச டேட்டாஸ். எப்பயுமே ஒரு டேட்டா செட்ல டேட் அண்ட் டைம் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அதை ரொம்ப முக்கியமா கவனிச்சுக்கோங்க. அதுல கண்டிப்பா ஒரு அனலிஸ்ட் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பா ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எப்பயுமே தேவை. தயவு செஞ்சு இதை ஒன்று போட்டுக்கோங்க. செகண்ட் ஒன், அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல குரூப் பை அப்படிங்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸை வச்சு நாம ஒரு டேட்டாஸை வந்து நாம சம்மரைஸ் பண்ணினோம். அண்ட் அதே மாதிரி மூணாவது விஷயம் சார்ட்டிங் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம். ஓகே, அண்ட் இதோட நிக்கல. என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், ரெண்டு டேட்டா ஃப்ரேம் அப்படிங்கிறத எடுத்தோம். அண்ட் இந்த ரெண்டு டேட்டா ஃப்ரேமை ஒன்னா சேர்க்க போறோம். ஏன்? சம்டைம்ஸ் எல்லா இடத்துலயுமே வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டால இருந்து மட்டுமே நம்மளுக்கு ரிசோர்ஸ் பத்தாது. எப்படி? ஒரு டேட்டால இருந்து மட்டுமே நம்மளுக்கு ரிசோர்ஸ் பத்தாது. சோ அதனால ரெண்டு டேட்டாவை நாம என்ன பண்ண போறோம்? கம்பைன் பண்ண போறோம். அப்படி நம்ம ரெண்டு டேட்டாவை நாம கம்பைன் பண்ணும்போது ஓகே, சோ எப்படி கம்பைன் பண்ணலாம்? ஒன்னு கன்காட்டினேஷன், இன்னொன்னு merge. சோ கன்காட்டினேட் அப்படின்னு பண்ணும்போது எஸ், we have two things. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னர், இன்னொன்னு அவுட்டர். அவுட்டர் அப்படிங்கும்போது எல்லா டேட்டாவும் அப்படியே ஒட்டு மொத்தமா நம்மளுக்கு சேர்ந்து வந்துடும். இன்னர் அப்படின்னு சொல்லும்போது ஒன்லி இன்டர்செக்ஷன் மட்டும். அண்ட் இங்க merge அப்படின்னு பார்க்கும்போது அவுட்டர், அஃப்கோர்ஸ் இதையும் சேம் தான். ஓகேங்களா? இதுவும் அதே சேம் தான். அவுட்டர் அப்படிங்கும்போது எல்லாமே டேட்டாஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துடும். அதே இன்னர் ஜாயின் அப்படின்னு நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணோம்னா கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், எந்தெந்த இதுக்கெல்லாம் நம்மளுக்கு NaN அப்படின்னு NaN அப்படின்னு இருந்த ரோ வராது. கன்காட்டினேட்ல NaN அப்படின்னு இருந்த காலம் நம்மளுக்கு வராது. ஓகேங்களா? அண்ட் அஃப்கோர்ஸ் இது மட்டும் இல்ல, இந்த இடத்துல mergeல இன்னும் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு லெஃப்ட், இன்னொன்னு ரைட். சோ இந்த இடத்துல லெஃப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இன் சச் a கேஸ் இதுதான் என்னோட லெஃப்ட். அப்போ இதுல என்னென்னலாம் ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே இங்க லிஸ்ட் அவுட் ஆகும். அண்ட் இதுக்கு இந்த பிக்குள்ளார, அதாவது டேட்டா ஃப்ரேம் செகண்ட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள எந்த ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அதுக்கான டேட்டாஸ் போடும். எந்த ரெக்கார்ட்ஸ்க்கான டேட்டா இல்லையோ அதுக்கு NaN போட்டுக்கும். அண்ட் ரைட்டுங்கும் போது இந்த எக்ஸாக்ட், தட் இஸ் இந்த டேட்டா.
ஸோ இந்த டேட்டால எதெல்லாம் எனக்கு லிஸ்ட் ஆகுதோ அந்த எக்ஸாக்ட் டேட்டாஸ் எல்லாம் லிஸ்ட் ஆயிடும். அண்ட் இந்த டேட்டா செட் 1ல இருந்து எதுக்கெல்லாம் டேட்டா இருக்கோ அதெல்லாம் போடும், எதுக்கெல்லாம் டேட்டா இல்லையோ அதுக்கு என்ன போட்டுடும். So yes, this is how you can combine one or more data frame. So இது எதுக்காக? Yes, of course, எந்த இடத்துலையுமே ஒரு டேட்டா ஃப்ரேம் வச்சு மட்டுமே நம்மளால அனலைசேஷன் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக மோர் தென் டேட்டா ஃப்ரேமை எங்கேயாவது நம்ம ஹைபிரிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி ஹைபிரிட் பண்ணும்போது கன்காட்டினேட் பண்ணணுமா, மர்ஜ் பண்ணணுமா? எஸ், அக்கார்டிங் டு த கான்செப்ட் தயவு செஞ்சு யோசனை பண்ணிட்டு தென் யூ கோ ஃபார் த ப்ராசஸ். ஸோ இன்னைக்கு இங்கே நாம இதோட ஸ்டாப் பண்ணிக்க போறோம். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் see here dears, இந்த எல்லா விஷயமும் பேண்டாஸ் அப்படிங்கும்போது டேட்டாவை எப்படி நாம ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அண்ட் இந்த எக்ஸாக்ட் டேட்டாவை நாம எப்படி விஷுவலைஸ் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னு நாளைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். எஸ், கிளியருங்களா? எஸ் எஸ், யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகே, சூப்பர் சூப்பர். சரி, ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு இங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நாளைக்கு விஷுவலைசேஷனோட டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ டியர்ஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தயவு மேம் செஞ்சு நோட்ஸ் வரல. நோட்ஸ் நான் இன்னைக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஆக்சுவலா நீ இது கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பெட்டரா இருந்தது. ஸோ பட் இன்னைக்கு நான் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே ஓகே எஸ், ஓகே மேம். தேங்க்யூ டியர்ஸ். அண்ட் அப்டேட் Thank you, பண்ணிட்டு ma'am. நான் குரூப்ல போட்டுறேன். ஓகே, ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ டியர்ஸ். அண்ட் கைண்ட்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க எல்லாத்தையுமே. நான் குரூப்ல போட்டுறேன், உங்களுக்கு நான் மெசேஜும் செப்பரேட் அனுப்பிச்சிடுறேன். ஓகே, ஓகே, தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ. பாய் பாய் பாய்.